Mariaman sir, ellarkum vanakkam, namaskaram to everybody. Yes, sir. So let me let me welcome our Tamil Nadu top leader, our Emerald Kamaraj sir, to this program. One second. Yes. So let me welcome our Kamaraj sir to this program. We all know that Kamaraj sir in the very duty travel. Definitely today it's a fantastic day for us. Today's date is a special day. 2nd of February, 22nd February 2022. Today's date order format. In the date in again, நமக்கு பார்க்கணும்னா அடுத்த 100 வருஷம் நமக்கு தாண்டணும். அப்படின்னா நமக்கு யாருக்கும் இந்த உலகத்துல இந்த இயர்ல வீக்கணும். நம்ம உயிரோடு இருக்கும்போது இனி இதே மாதிரி டேட் நமக்கு யாருக்குமே இனி பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஃபேன்சி டேட் தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ இதே ஃபேன்சி டேட்ல நம்ம வீடு ஃபேன்சி பண்றதுக்காக, நம்ம லைஃப் ஃபேன்சி பண்றதுக்காக, ஒரு ஃபேண்டசி உலகத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்காக நம்ம சுமித் சார் வந்திருக்காங்க. டெஃபினெட்லி ஒன் ஆஃப் the sweetest person I met in RCM Business. இந்த பிசினஸ்ல நிறைய ஆளுங்களை நான் பார்த்திருக்கேன். நிறைய இப்போ குட் ஆட்டோ டீம்ல இருக்கிற டாப் இருக்கிற அச்சீவர்ஸ், அவரோட எம்டிஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. நியூட்ரிசார்ஜ் எம்டி வில்லி சவட்டே சார் எப்பவும் நம்ம பேசுறாங்க. ஸோ லாட் மெனி அதர் பீப்புள்ஸ் ஆர் தேர், நிறைய ஆளுங்க இருக்கு. பட் சுமித் சார் வேற லெவல். அவரோட நமக்கு அவரை பற்றி பேசும்போது எப்பவும், ஏன்னா இவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சனாலிட்டி, அவர்கிட்ட பேசும்போதே நமக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி வரும். தட் இஸ் த மெயின் திங். எப்பவும் நம்ம பிசினஸுக்குள்ள இருக்கும்போது, நம்ம ஒரு நபர் இருக்கும்போது நமக்கு எப்பவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும். அண்ட் சுமித் சார் இஸ் a personality who can give positive energy to each and every person, those who can speak. When we met him, அவர்கிட்ட நம்ம பேச கூட தேவையில்லை, நம்ம அவர் ஜஸ்ட் பார்த்தா கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம பாடிக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பர்சனாலிட்டி தான் நம்ம சுமித் சார். அண்ட் அந்த பர்சனாலிட்டி நம்ம ஃபியூச்சர் பிரைட் பண்றதுக்காக நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு வாய்ப்பு துளசி பெயிண்ட்ஸ். டெஃபினெட்லி RCM பிசினஸ்க்குள்ள நிறைய பொருள் இருக்காங்க. நமக்கு நியூட்ரிசார்ஜ் ரேஞ்சஸ், வி காட் யூனிக்னஸ். நியூட்ரிசார்ஜ்ல யூனிக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பேர் இருக்கிற ஒரு பொருள் நியூட்ரிசார்ஜ் மட்டும் தான் இருக்காங்க. கீசோல் ஐட்டம்ஸ் நமக்கு யூனிக்னஸ் இருக்கு. நமக்கு நம்ம லாஞ்சரி ஐட்டம்ஸ் டைரக்ட் செல்லிங் கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி RCM பிசினஸ், அது நமக்கு கீசோல்குள்ள இருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வி காட் யூனிக்னஸ். பட் இதெல்லாம் வேற யாருக்காவது ரிப்பீட் பண்ண முடியும். கின்னஸ் புக்ல பேரு வேற ஒரு நியூட்ரிஷன் அப்படின்னா நியூட்ரிஷன் செக்மெண்ட்டுக்கு வேற யாருக்காவது கொண்டு வர முடியும். இல்லைன்னா நமக்கு கீசோல் ஐட்டம் லாஞ்சரி ஐட்டம்ஸ் இப்ப நம்ம பண்றேன்னா நாளைக்கு வேற யாராவது ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி லாஞ்சரி ஐட்டம்ஸ் டைரக்ட் செல்லிங்ல கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா பெயிண்ட் அண்ட் பெயிண்ட் மெட்டீரியல்ஸ் டைரக்ட் செல்லிங்ல கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கிற, அந்த கரேஜ் இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி, இல்லைன்னா அது கொடுக்கறதுக்கு கரேஜ் இருக்கிற ஒரே ஒரு செக்மெண்ட் சொன்னா தட் இஸ் ஓன்லி வித் அவர் நம்ம ஹேண்ட்ல மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் அவர் சுமித் சார், அவர் துளசி பெயிண்ட் RCM பிசினஸ். இது நம்ம கையில மட்டும்தான். ஏன்னா இட்ஸ் 100% நம்ம ரீட்டைல் நமக்கு நார்மலி ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல மட்டும் ஆளுங்க போய் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிற, இல்லைன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மட்டும் ஆளுங்க இருக்கிற ஒரு செக்மெண்ட் தான் துளசி பெயிண்ட். ஐ மீன் பெயிண்ட் அண்ட் பெயிண்ட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ். அண்ட் வி ஆர் ஆடிங் ஆன் ப்ராடக்ட்ஸ் டே பை டே. புது பொருளை ஒவ்வொரு நாளும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் நம்ம எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் வேர் வி ரீச் டுடே, எந்த இடத்துல நம்ம வந்திருக்காங்க, அது நம்ம எல்லாரும் யோசிக்க வேணும். அண்ட் தேர் ஆர் லாட் மெனி நியூ பிளான்ஸ் வித் சுமித் சார். சுமித் சார் கையில துளசி நம்ம பெயிண்டர் செக்மெண்ட்ல புது பிளான் நிறைய வச்சிருக்காங்க. பட் இந்த பிளான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இதை பற்றி கான்பிடண்டா பேசுற ஆளுங்களுக்கு மட்டும்தான் இதோட பெனிஃபிட் கிடைக்கும். பிகாஸ் திஸ் இஸ் a யூனிக் செக்மெண்ட். நார்மலி நம்ம எல்லாரும் இப்போ ஒரு RCMோட ப்ரோக்ராமுக்கு, பிசிக்கல் ப்ரோக்ராமுக்கு போகும்போது எப்போ சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. பெயிண்டர்ஸோட ப்ரோக்ராம்ல போகும்போது நான் அவர்கிட்ட சொல்றது, பேலன்ஸ் இருக்கிற எல்லா பொருளும் நமக்கு கேட்க முடியும். நீங்க காலையில பல்லு வலிக்கிறீங்களா, நீங்க சோப் யூஸ் பண்றீங்களா, ஷர்ட் பேண்ட்ல நீங்க போடுறீங்களான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியும். பிகாஸ் இட் இஸ் நேச்சுரல் ஃபார் எவ்ரிபடி. பட் இந்த பெயிண்ட் நீங்க டெய்லி பெயிண்ட் யூஸ் பண்றீங்களாங்கிறது பெயிண்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் கேட்க முடியும். வேற யாருக்கிட்டையும் அந்த கேள்வியை கேட்க முடியாது. ஸோ இட்ஸ் a very very யூனிக் திங். அண்ட் இந்த யூனிக் திங் நீங்க ஒரு வாட்டி நீங்க படிச்சா, ஒரே ஒரு வாட்டி, இது டெய்லி நீங்க படிக்க தேவையில்லை, ஒரே ஒரு வாட்டி மட்டும் நீங்க படிக்கணும். ஒரே ஒரு வாட்டி படிச்சா உங்களோட வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு இட் வில் பி 100% கலர்ஃபுல். 100% கலர்ஃபுல்லா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. பிகாஸ் இவ்வளவு பிசினஸ் மூலம் கிடைக்கிற ஒரு பொருள் இருக்கிற ஒரே ஒரு செக்மெண்ட் தட் இஸ் துளசி பெயிண்ட். நமக்கு ஒரே ஒரு கான்ட்ராக்ட்ல நீங்க நினைச்சா, ஒரே ஒரு கான்ட்ராக்ட்ல நீங்க நினைச்சா டைமண்ட் பின்னி கூட போலாம்.
ஒரு பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைச்சா, if you get a big contract, you can directly go to a diamond pin achievement. So அந்த மாதிரி வாய்ப்பு தான் துளசி பெயின். பட் அது வந்து அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க போய் பேசும்போது, அந்த இன்ஜினியர் கிட்ட, அந்த கான்ட்ராக்டர் கிட்ட, அந்த பிசினஸ் மேன் கிட்ட நீங்க போய் பேசும்போது, you should be 100% equipped with the knowledge of துளசி பெயின்ஸ். அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்தா டெஃபினெட்லி இந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும்தான் நமக்கு இது தேவை இருக்கு. there is nothing more than that. இதுக்கு வந்து இப்போ துளசி பெயிண்டை பற்றி நாசர் சார் கிட்ட கேட்டா அவர் நிறைய பேசுவீங்க. துளசி பெயிண்டை பற்றி நம்ம செந்தில் சார் கிட்ட கேட்டா அவர் வந்து அக்கச்சக்கமா வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குவீங்க. ஏன் அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நாசர் சார் செந்தில் சார் எல்லாம் பெயிண்ட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல அப்படி இல்லை. ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த கான்பிடன்ஸ்ல ஆளுங்க கிட்ட பேசுறதுக்காக படிச்சிருக்கேன். அண்ட் there not only இவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் வெண்மதி மேடம் பண்றாங்க. not many leaders are there those who can speak well about துளசி பெயின். ஆனா அதே மாதிரி நீங்க இதை பற்றி நீங்க படிச்சா மட்டும்தான் இதோட பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் லெட் மீ இன்வைட் அவர் beloved leader Starpal Nasir Ali sir along with the MD, our guest speaker Sumit sir, to our Tamil Nadu platform. On behalf of South Indian team, on behalf of Tamil Nadu team, and on behalf of my personal relation with Sumit sir, please let me welcome sir. Welcome to Tamil Nadu platform sir. Please sir. Sir, you are muted sir. Okay. I'm audible now? Yes sir. You are clearly audible. Yeah. Shall we start with this session? Yes. Yeah. Thank you, Nasir sir. You are translating it for me yet again. Thank you so much for. It's my pleasure. And today's session will have a quick overview of the entire product range that we have, or the basics of the painting industry. But that is not going to be in-depth discussion. It's going to be a just quick overview. But moreover, I would like to talk about the challenges you must be facing in the field. A few people facing challenges and then just thinking that probably this product is not made for us, or all those things. So for them we will have a small discussion, and then obviously, like I previously disclosed, we'll be having discussion about the new updates that are going to happen. So I'll just start with my presentation. Let me please. Yes. வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் நம்ம எல்லாம் சந்திக்கிறோம். இந்த செஷன்ல நம்ம பேச போறது எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மொத்த வரலாறையும், துளசி பெயிண்டை பத்தி மொத்த தகவலையும் ஒரு கழுகு பார்வையில பார்த்துடலாம். ஒரு கழுகு பார்வையில மொத்தத்தையும், ஏன்னா புதியவரும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மேலோட்டமான பார்வையில அதை பத்தி விளக்கிடலாம். அடுத்தது நம்ம களத்துல எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள். பொதுவா பெயிண்ட் துறையில அனுபவம் இல்லாத நம்ம டைரக்டர்ஸ் எல்லாமே பல இடத்துல இடர்பாடு சந்திப்பாங்க, தடுமாற்றம் ஏற்படும். இது நமக்கானது இல்லையோன்னு ஒதுக்க வேண்டிய கட்டாயம் வரும். ஸோ அந்த கட்டாயத்தெல்லாம் உடைப்பதற்கான சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடத்துவோம். அதன் பிறகு எப்பவும் நம்ம செய்யற மாதிரி நம்ம நிறுவனம் தொடர்ந்து புது விஷயங்களை கண்டுபிடிச்சு உருவாக்கிட்டு இருக்கு. அதை பற்றிய தகவல்களும் சேரும். இப்போ நம்ம ஒரு ஸ்லைட் ஷேர் பண்ணிட்டு ப்ரோக்ராம் துவங்கலாம். எஸ் சார். Okay, so like I previously disclosed, 2022 is the year wherein Tulsi Paints have completed 25 years into the painting industry. So this year we are going to celebrate this entire year as a 25th anniversary for Tulsi Paints. And I wish sometime this year I'll also come down to Tamil Nadu, probably in the last quarter of this particular year. So we'll have some celebrations in Tamil Nadu as well. But any celebration that we'll be having, it needs achievers. Celebration is of no use until and unless there are achievers. So we'll be having sufficient time so that we create numerous achievers in Tamil Nadu. And then I would like to come down to celebrate not only 25 years of Tulsi Paints, but the achievement of each and every leader, each and every RCM member in terms of Tulsi Paints. So I'll be eagerly waiting for that information from Ranjit sir, that sir, okay, we are ready for this celebration. We have got a lot of achievers by Tulsi Paints in Tamil Nadu, and now you have to come down in order to have that particular celebration. So Nasir sir, you could convey this particular message and then yes. நண்பர்களே, ஏற்கனவே பல தடவை சொன்னது போல
துல்சி பெயிண்டோட 25வது ஆண்டு நிறைவு ஆண்டு தான் இது 2022. அப்போ விரைவில் நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு விழா கொண்டாட போறோம், வெள்ளி விழா கொண்டாட போறோம் தமிழ்நாட்டுல. நான் இந்த வருடத்தோட கடைசி 3 மாதங்கள்ல ஏதோ ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து நான் வரவிருக்கிறேன். ஆனா நம்ம விழா கொண்டாட போறது சரிதான். ஆனா விழா கொண்டாடுறதுக்கு எது முக்கியம்? வெற்றியாளர்கள் முக்கியம். அப்போ அதிக சாதனையாளர்கள் தமிழ்நாட்டுல உருவானா வந்து நம்ம நிறுவனத்தோட 25வது ஆண்டு விழாவையும் கொண்டாடிடலாம். கூடவே அந்த வெற்றியாளர்கள் அந்த லீடர்ஸோட அவர்கள் வெற்றியும் கொண்டாடலாம். அப்பேற்பட்ட மாபெரும் வெற்றி எதிர்நோக்கி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ரஞ்சித் சார் எனக்கு தகவல் கொடுத்தாருன்னா, வெற்றியாளர்கள் குவிந்து கிடக்கிறார்கள், சீக்கிரம் வாங்கன்னு எனக்கு கூப்பிட்டாருன்னா நான் உடனே பறந்து வர்றது தயாரா இருக்கிறேன். ஏன்னா இது வெற்றி தான் நம்மளோட நிறுவனத்தோட வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடியது. அப்ப நீங்களெல்லாம் பெறக்கூடிய வெற்றி தான் நிறுவனத்தோட இந்த 25வது ஆண்டு விழாவை மகிழ்ச்சிகரமாக மாற்றக்கூடியது. எஸ் சார். So as I always say, there are 3 P's in a painting industry. I'll just go through a short overview. It's not going to be an in-depth overview. You could call this as a revision, or for somebody who is new, he understands what are the things in the painting industry. Moreover, we will concentrate on some other things as I previously discussed. So any product in the paint industry falls under 3 P's. One of the 3 P's, either that product is going to be a primer, it is going to be a putty, or it is going to be a paint. A primer is an undercoat which is applied before paint. Putty is a leveling coat which is basically used to level the surface, and paint obviously is a top coat. So these are the 3 P's of a paint industry. Nasa sir, please. Yeah, sir. அப்ப நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு மேலோட்டமான ஒரு பார்வை தான் பார்க்க போறோம். ஏன்னா புதியவரும் வந்திருப்பாங்கிறதுக்காக தான். இப்போ பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா 3 P தான் இருக்கு. எந்த ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில பெயிண்ட்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தோம்னா அது முழு பரிணாமம் அடைவதற்கு 3 Pகள் தான் அவசியமாகுது. முதல் P பிரைமர், அது அண்டர் கோட்னு சொல்லுவோம். நம்ம இந்த சிமெண்ட் பூசின தளத்து மேல அடிக்கக்கூடியது. அடுத்ததாக புட்டி, அதோட லெவலை சரி பண்றதுக்காக, அதோட தளத்தை சமன்படுத்துவதற்காக, அதுக்கு மேல அழகுபடுத்தக்கூடிய பெயிண்ட், டாப் கோட்னு சொல்லுவோம். இந்த 3 P தான் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில முக்கியமான ஒரு தளத்தில் நிற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். எஸ் சார். So this is our product range in RCM TULSI paints. So we have got 3 primers. Polar is a basic quality interior primer. Mint is an exterior and interior primer, which is a mid-range primer. And Praise is a top quality, premium quality primer that we have got. So there are 3 primers. There is one putty, which is polymer putty, available in the bucket form. There are 2 emulsions in the entry level category. In the exterior, we have got Vigor exterior emulsion, and in interior, we have got Grace interior emulsion. Both these are basic or entry level emulsions. Then in the premium category, we have got Aura premium exterior emulsion and Good Vibes premium interior emulsion. In the premium category, yet again, in exterior, we have got Aura, and in interior, we have got Good Vibes. And there are 2 special products that we have got. One is All-Rounder, which is used in exterior as well as for the interior surfaces, and MTL Shine, which is metallic paint, which is used for some compound walls or some temples or some feature areas wherein some metallic finish is required. This is a paint which is used on walls. It gives a metallic finish, but it is used on walls. It is made for walls. It is not made for metal surfaces. So to clarify, yes. So this is our product range. This was the basics of it. There are a lot of questions, sir. What product gives what coverage? What amount of water has to be added? For that, we have got our product brochures. Just go through it. There are hardly a few products. Almost all products have similar proposition. So it is not that difficult to understand. Just go through the brochure. You'll understand everything else you need about these particular products. Nasa sir, please. Yes, sir. நண்பர்களே, நம்மளோட இந்த 3 Pல என்னென்ன ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிரைமர்ல நமக்கு 3 வகையான குவாலிட்டி இருக்கு. போலாருங்கிறது ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளது, விலை மலிவானது, காலகட்டம் தாங்கும் காலகட்டம் குறைவானது. அடுத்தது மிட்ரேஞ்ச் ப்ராடக்ட் சொல்லுவோம், அது நமக்கு மிட்ரேஞ்ச் பிரைமர் பார்த்தீங்கன்னா மின்ட். அடுத்தது ஒரு ஹை குவாலிட்டி பிரைஸ். அப்போ பிரைமர்ல 3 இருக்கு நமக்கு. போலார் பேசிக், மின்ட் நமக்கு மிட்ரேஞ்ச் ப்ராடக்ட், பிரைஸ்ங்கிறது நமக்கு ஹை குவாலிட்டி பிரைமர். அடுத்து புட்டியில பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடியது பாலிமர் புட்டி மட்டும்தான் இருக்கு. அது பக்கெட்ல வரும். இது லிக்விடைஸ், அதனால பக்கெட்ல தான் வரும். அடுத்து பேசிக் எமல்ஷன்ல நமக்கு 3 வகை இருக்கு. அதே மாதிரி 3 ரேஞ்ச் இருக்கு. அந்த பேசிக் எமல்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா
விகர்ங்கிறது எக்ஸ்டீரியர், வீட்டுக்கு கட்டணத்துக்கு வெளிப்புறம் அடிப்பதற்கு விகர், உள்புறம் அடிப்பதற்கு கிரேஸ். இது பேசிக். இது அடுத்தது ரெண்டாவது பிரீமியம் எமல்சன்ங்கிறது மிட்ரேஞ்ச். மிட்ரேஞ்சில் பாத்தீங்கன்னா வெளிப்புறம் அடிக்கிறதுக்கு எக்ஸ்டீரியருக்கு அவரா, இன்டீரியருக்கு குட் வைப்ஸ். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராடக்டா இருக்கிறது ஆல்ரவுண்டர் நம்மகிட்ட இருக்கு. அது வேற எந்த நிறுவனத்திலுமே கிடையாது, நம்மள்ட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ஹை குவாலிட்டி. அந்த குவாலிட்டி ரெண்டு ஆல்ரவுண்டர் பேர்லயே இருக்கு. அது உள்புறமும் அடிக்கலாம், வெளிப்புறமும் அடிக்கக்கூடியது. அடுத்தது மெட்டாலிக் பினிஷ் கொடுக்கக்கூடிய நமக்கு எம்டிஎல் பெயிண்ட், நமக்கு ஷைன் கொடுக்கக்கூடிய பெயிண்ட் இருக்கு. இது எங்க பயன்படுத்துறதுன்னா இந்த சில சிற்பங்களுக்கும் கோயில்களுக்கும் கோயில் கலசங்களுக்கும் இந்த மாதிரி அழகுபடுத்த வேண்டிய ஒரு மெட்டாலிக் பினிஷ கொடுக்கக்கூடியது. ஒரு மெட்டல் பினிஷிங் லுக்கு கிடைக்கும். அதுல நம்மளுக்கு ரெண்டு நிறங்கள் இருக்கு. ஒன்னு தங்க நிறத்துல ஒண்ணு இருக்கு, ஒன்னு வெள்ளி நிறத்துல ஒண்ணு இருக்கு. சில்வர் கலர் ஒன்று, கோல்டன் கலர் ஒன்று, ரெண்டு இருக்கு நம்மள்ட்ட. இது ரெண்டும் ஸ்பெஷல் ப்ராடக்ட் சொல்லுவோம். ஏன்னா தேவைப்பட்ட இடங்களுக்கு மட்டும் அடிக்கக்கூடியது. இது இரும்பு தளத்துல அடிக்கக்கூடியது அல்ல, மெட்டல்ல அடிக்கக்கூடியது அல்ல. இது நம்ம சிமெண்ட் ஏரியால மட்டும் அடிக்கக்கூடியது. அப்போ கட்டடங்களில் அடிக்கக்கூடிய பெயிண்ட் நம்மகிட்ட இருக்கு. இதுதான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெயிண்டோட வெரைட்டிஸ். இதுல முக்கியமா நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் வரும், எதற்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும், என்ன ரேஷியோ அப்படி டெக்னிக்கல் டவுட்ஸ் இருக்கும்போது நமக்கு நம்மளோட கம்பெனி ப்ரௌசர் இருக்கு. கொஞ்சம் இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப அதிகம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒவ்வொரு பொருளை பற்றி எல்லா விஷயங்களும் அதுல இருக்கு. எல்லாரும் அந்த ப்ரௌசரை வாங்க. கண்டிப்பா அதுல 2-3 தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு மனப்பாடம் ஆகி போகும். அதனால எளிய புத்தகம் தான் அது. அது வாங்கி எல்லாரும் படிங்க. நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் குறைந்தபட்ச ப்ராடக்ட் தான். இதை வச்சு நம்ம அடுத்த ப்ராடக்ட்லாம் வரப்போகுது. எஸ் சார். There is one very important thing that I always say. See, in this slide also, whoever have decided to work on paint, whoever has already started working on paint, you must have noticed there are a few people who are very successful with this particular product. In fact, you will see the changes in their pin, the development in their team, the projects they are getting. It is phenomenal. And on the other hand, you will see a few people who are trying to work, but they are facing a lot of challenges. They're not able to cope up with things. So there are very few basic things one has to remember. See, you should remember your name of your products, all products. You should be handy with what product does what is not. If you are visiting somebody's site and somebody asks you, do you have you some premium quality emulsion, have you got some premium quality emulsion, and you are just checking for the brochure, you are not going to get that particular house. You're not going to get that particular person. A lot of people have one more habit. If they come across some question, they'll immediately call their upline, or they'll have call somebody who they think is an expert in paint. So they call him and they ask him to have a word with the customer. We are not going to get that business as well, because the end customer is going to just have a look that if you don't have confidence in your product, if you don't have the entire information of your product, he's not going to trust with you. He's not going to have that trust in you, and he'll not buy that particular product from you. So you have to be very confident with the name of not only your products, but you also have to remember कि आपको आपके कॉम्पिटिटर के भी प्रोडक्ट के नाम याद होने चाहिए. और कॉम्पिटिटर के इसलिए याद होने चाहिए कि किसी ने कुछ कह दिया तो आपको पता, अच्छा आप वो लगा रहे हो, यू आर प्लानिंग फॉर दैट प्रोडक्ट, माय दिस प्रोडक्ट इज इक्विवेलेंट टू दैट प्रोडक्ट, यू गो फॉर इट. So this confidence gets you the business. This information gets you the business. Like I said, today we will be discussing the hiccups that a few people are facing. A few people are able to drive the vehicle at a speed of 120, and a few people are still worried about the speed breakers. So there is I could easily make out the two categories. So we will target on those people who are not able to do it. So these are one of the few reasons they are standing. So you should remember the names of your product. You should remember the name of the competitor's product. You should remember the coverages of your product. You should be handy with calculating the amount of product required for your area. This is a very general information. This doesn't need any training. Even if you go through the brochure, it is done. That's it. So if somebody who is attending my meeting or Ranjit sir's meeting on paint, or probably NASA sir taking some meetings on paint, or anybody who is taking it, there is no sense in attending hundreds of meetings on paint. This particular product needs your field presence.
You know, rather than attending 100 meeting, only one meeting is sufficient. You have to attend 100 projects. So coming back to my point, this is the list of our competitors names that you should be handy with. These are the name of our products you should be handy with. If you go through the brochure, you'll understand what are the basic specification, what are we needed, what is the coverage. So you could easily calculate with anybody. These are the basic information one should be handy with in order to get any project you are visiting. Over to you, Nasa sir. Yes, sir. இப்ப பொதுவா பாத்தீங்களா, இப்ப நம்ம துளசி பெயிண்ட் வந்த அப்புறம் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது சில பேர் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகி பெரிய பெரிய கான்ட்ராக்டை பிடிச்சி பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எடுத்து பெரிய சப்ளை பண்ணி பின்னு சேஞ்ச் பண்றாங்க. அவங்க பெரிய ஒரு பணம் வருவாய் ஈட்ட முடியுது. ஆனா பல பேரு அதே முயற்சியை தான் எடுக்கிறாங்க, ஆனா ஒன்றும் சாத்தியப்படாம போகுது. காரணம் என்ன? இது வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பற்றிய தரவுகள், இதை பற்றிய நாலேஜ் நமக்கு ஒரு ஹேண்டியா வைக்கல, நம்ம விரல் நுனியில வைக்கணும். ஏன்னா நமக்கு சம்பந்தம் இல்லாத ஃபீல்டு, நமக்கு தெரியாத ஒரு ஃபீல்டு. ஆனா அந்த எதிரால இருக்கக்கூடிய நம்ம கஸ்டமர் அதுல மாஸ்டர், ஒரு அந்த பெயிண்ட் துறையில இருக்கிறவர் பெரிய மாஸ்டரா இருப்பாரு, அனுபவசாலியா இருப்பாரு. அவர் கேள்விக்கு நம்ம பதில் சொல்றது முதல்ல தகுதி அடையணும். ரெண்டாவது, ஒரு வீட்டு ஓனர்கிட்ட போய் நம்ம பேசுறோம், அவர் அதுல மாஸ்டரா இருக்க மாட்டாரு, அவரோட நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கொஞ்சமாவது. அல்லது அவர் பெயிண்டர் சொல்றதையோ அவர் பில்டர் சொல்றதையும் கேட்கும் போது அதை நாம் எதிர்கொள்ள தயாரா இருக்கும். இப்ப இதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? நம்ம ப்ராடக்ட் பேர் எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், ப்ராடக்டோட தன்மை என்னன்னு பார்க்கணும், ப்ரௌசரை திரும்ப படிக்கணும். நம்ம ப்ராடக்ட் மேல கான்பிடன்ட் நமக்கு வந்தால் மட்டுமே நம்ம ஒரு பொருளை கொண்டு விற்க முடியாது, எந்த பொருளா இருந்தாலும். பர்டிகுலரா அந்த பெயிண்ட் துறையில் வரும்போது நமக்கு சம்பந்தமில்லாத ஒரு துறை, நமக்கு ஆளுமை பெற்றவர்களை போய் நம்ம சந்திக்க போறோம். அங்க நம்மளோட தயாரிப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீ ஒரு கஸ்டமரை சந்திக்க போறீங்க, அப்ப உங்கள்கிட்ட பிரீமியம் எமல்ஷன் இருக்கான்னு கேட்கிறாரு. கொஞ்சம் இருங்க பார்த்து சொல்றேன், ப்ரௌசரை பரட்டி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்க போறது. காரணம், நீங்க உங்களுக்கே தெரியல உங்க ப்ராடக்ட் பத்திங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப எப்படி ஒரு உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுப்பாரு? நீங்க பேசுற பேச்சுல தரவா நீங்க ஒரு கம்பெனியோட ஆளா, மாரியப்பன் இப்ப சொன்ன மாதிரி நீங்க ஒரு கம்பெனியோட ஒரு பார்ட்னரா, கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஒரு லீடரா பேசக்கூடிய தன்மை எப்ப வரும்? நம்ம இந்த நாலேஜ் பூரா நம்ம எடுத்துட்டாதான். அப்ப ப்ரௌசர்ஸ் இருக்கு, மீட்டிங்ஸ் போறோம், இதெல்லாம் பாத்துக்கணும். நம்ம ப்ராடக்ட் பத்தி நாலேஜ் எடுத்தா மட்டும் பத்தாது. காம்படிட்டர், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இந்த காம்படிட்டர் ப்ராடக்ட், நம்மள்ட்ட உள்ள பொருளுக்கு எந்த மார்க்கெட்ல உள்ள எந்த பொருளுக்கு நிகரான பொருள் நம்மகிட்ட இருக்கு, அதுக்கோட குவாலிட்டி, அதோட தரம், அதோட விலை அதுக்கு நிகரா இருக்கு. இந்த சார்ட்டை மட்டும் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த சார்ட்ல இருக்கு நம்ம பொருளுக்கு போலாருக்கு ஈக்குவலா என்ன மார்க்கெட்ல இருக்கு, அப்புறம் மின்ட்டுக்கு ஈக்குவலா என்ன மார்க்கெட்ல இருக்கு, அவராக்கு ஈக்குவலா என்ன மார்க்கெட்ல இருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் இது எந்த வகையில உங்களுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா, உங்க பொருளை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டா மட்டும் பத்தாது. அவங்க ஏற்கனவே அறிமுகமானது அவங்க வெளி ப்ராடக்ட் தான். அந்த வெளி ப்ராடக்ட்ல அடிக்டாக இருக்கக்கூடிய அல்லது அதுதான் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க எப்படி மாத்தி கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியும்? அப்போ உங்க ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் அங்கே பெனட்ரேட் ஆகாது, சக்சீட் ஆகாது. அவங்க எதை அடிக்கிறாங்களோ அதுக்கு நிகரான நம்ம ப்ராடக்ட் என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட், மானிட்டரி வைஸ், அப்புறம் அந்த குவாலிட்டி வைஸ், கவரேஜ் வைஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நான் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்க போய் அந்த ப்ராடக்ட் எடுக்க முடியும். இன்னொரு வகையா பண்றாங்க நிறைய பேர். அங்க ஒரு கேள்வி, எதிர்கேள்வி வருது. இப்போ இதுக்கு ஓரளவு படிச்சு தெரிஞ்சு பேசுறோம், எதிர்கேள்வி வரும்போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளைனோ அல்லது கிராஸ் லைனோ, இப்ப இந்த பெயிண்ட் ஃபீல்ட்ல கொஞ்சம் அனுபவம் பெற்றவர்களாக இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பாங்க. அவர் அதுல மாஸ்டரா இருக்க மாட்டார், இவரோட கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கும். அவருக்கு போன் அடிச்சு கொஞ்சம் அந்த கஸ்டமர்கிட்ட பேசுங்கன்னு போன கொடுத்தீங்கன்னா அன்றோட முடிஞ்சது, உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காது. திரும்ப நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்ல போறதுதான். நான் மீட்டிங் நடத்தலாம், பெயின் மீட்டிங் நடத்தலாம், என் மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணலாம், ரஜித் நடத்தலாம், நாசர் நடத்தலாம். எத்தனை பேர் மீட்டிங் நடத்துறாங்க, எத்தனை தடவை மீட்டிங் அட்டன் பண்றவங்கிறது கேள்வியே அல்ல. ஏன்னா செய்தி ஒண்ணுதான், சிம்பிளான செய்தி. அந்த கொஞ்சம் குறைஞ்சபட்ச செய்தியை உள்வாங்கி கொண்டு அதுல நம்ம தரவாயிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம், எதையும் எதிர்கொண்டு போகலாம். அப்ப நம்ம போய் சந்திக்கக்கூடிய கஸ்டமரோ, நம்ம சந்திக்கக்கூடிய பெயிண்டர்ட்டையோ, நம்ம கம்பெனி மேலையும், நம்ம ப்ராடக்ட் மேலையும், நம்ம ப்ராடக்டோட தரவுகள் மேலையும் கான்பிடண்டா இருக்கிறவங்க கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் அவங்க நம்மள்ட்ட அடுத்து தொடர்ச்சியை பேசவே அல்லது கேட்கவும் தயாராவாங்க. அப்ப இதுல இப்ப நிறைய பாருங்க, 120 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பைக், மோட்டார் சைக்கிள் இருக்கு. ஆக 120 கிலோமீட்டருக்கு வேகமா ஓடக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா பல பேர் அதே பைக்கை வச்சுக்கிட்டு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு பயந்து அது 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டுறாங்கன்னா என்ன வித்தியாசம்? பைக் ரெண்டு ஒண்ணுதான். அந்த ஓட்டக்கூடியவர் எப்படி சமாளித்து கொண்டு போறாருங்கிறது, அவர் அந்த ஓட்டக்கூடிய நாலேஜ், அந்த ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு தகவல், ஒரு டெக்னிக் எல்லாம் வச்சிருக்காரு. இப்போ ஸ்பீட் பிரேக்கரையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பா இந்த பைக்கோட கெப்பாசிட்டியை பயன்படுத்த முடியாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், நம்ம ப்ராடக்டை பூரா நீங்க சர்வ் பண்ணிக்கணும். 100 மீட்டிங் கேட்டாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரே ஒரு மீட்டிங் கேட்டா போதுமானது. துளசி பெயிண்டை பொறுத்தவரையும் அந்த ஒரு பெயிண்ட் மீட்டிங் கேட்டுட்டு
அந்த நாலேஜை திரும்ப 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 உங்களுக்குள்ள மெமரைஸ் பண்ணி அதுல நீங்க தரவு அனுப்புறோம். 100 ப்ராஜெக்ட் போனீங்கன்னா அதுல 3/4 ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும். ஆரம்பத்துல சில இடர்பாடுகள் தோல்விகள் வரும். களத்துல பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்ம வெல்ல முடியும். தத்துவங்கள் மட்டும் எங்கேயும் உதவ போறது இல்லை. இப்ப இதெல்லாம் தியரி தான். இப்ப நாங்க கொடுக்குற மீட்டிங்ல கொடுக்குறதா தியரி தான். வெறும் தியரியை வச்சுட்டு நீங்க ஒரு பிராக்டிக்கல் ஒரு ஃபீல்ட்ல போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ வித் த தியரி யூ ஹேவ் டு கெயின் த நாலேஜ். அந்த நாலேஜை கொண்டு போய் களத்துல பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறோம். அங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். தேர் யூ வில் கெட் த ப்ராப்பர் எஜுகேஷன். தென் யூ வில் கெட் அ சக்சஸ். எஸ் சார். There is one more tip I would like to, it is not a thumb rule. It is just a tip you should remember. Basically, what happens is beyond this particular sheet you are able to see now, there are a lot of products every company keep on bringing. They are somewhere in between grace and good vibes. There are in between vigor and aura. Some product above aura, some product below vigor. These kind of thing people are continuously doing in the market. So if you don't know what name or what product goes nearby, ask for the price of that particular product in the market. Okay, sir, at what cost you are getting that product? Say he says that cost is approximately 5,800. Now you know your nearby price product is say aura or good vibes. You have to immediately say, okay, my product is this particular product. You don't have to, oh my God, I don't know about this product. Where do I search for it? Nobody knows about it. I'll ask somebody and I'll come back. No, a building on a painting stage is in the final stage of completion. The end customer is not going to wait for you to revert to him after 2 days or 3 days. He's in the final stages. He wants to finish it off. He has got an opening date decided. He has a housewarming celebration or whatever he has decided. He needs the decision to be done immediately. So just ask for the price. If he says that price is somewhere around 11,000, okay, your all-rounder is somewhere around 10,000, 9,800, 9,600. You immediately say, okay, this product is equivalent to that product. In majority of the cases, this works out. This is how it works. So I think you should remember this tip. When you are in field, try to finish off that particular project there and then itself. There is no pendency can bring you business. As many decisions you will be giving on the spot at the site, the sampling, immediate sample. You should have 200 ml samples in your bag. You should have a small brush in your bag. You cannot wait for somebody, the painter will come, he'll bring the brush, he'll bring the roller, he'll bring the sample. You don't have that much time. The end customer observes your speed in implementing these samples, your speed in giving the prices, your speed in, placing the product. You will get the project. These are a few basic tips I will be concentrating on today. Over to you, Nasa sir. Yes, sir. இப்ப இன்னொரு விஷயத்தை முக்கியமா சொல்ல வேணும். இது ரூல்ஸ், ஒரு சட்டம் கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு ஆலோசனை உங்களுக்கு. ஏன்னா இந்த களத்தில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தி வச்சு ஒரு ஆலோசனை. இப்ப இந்த சார்ட்ல உள்ள பெயிண்ட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்ப பல நிறுவனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த இருக்கிறதுக்குள்ளேயே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி புது பேர்ல சில ப்ராடக்ட் கொண்டு வர்றாங்க. ஒரு புது ப்ராடக்ட் வரும், அந்த பேர் நமக்கு தெரியலையே, ஐயோ நாங்க போய் தடுமாற வேணாம். அப்ப நீ அந்த இடத்துல எளிதான ஒரு சின்ன ஒரு சூட்சுமம் சொல்லித்தரேன். சில ஒரு பொருள் வரும், அந்த ஒரு பொருளை புது பேர்ல ஒண்ணு வரும். அந்த பேருக்கு என்ன செய்யணும், நம்ம பேரே தெரியலன்னு தடுமாற வேணாம். என்ன ரேட்டு சார் அதுன்னு கேட்கலாம். அதோட விலையை சொல்ல வந்தான்னா 5,000 மேல அப்படி இருக்குதுன்னா நம்ம பொருளோட விலை நமக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் அது முக்கியம் முதல்ல. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது என்னது, ஒண்ணு என்ன கிரேஸ் அல்லது குட் வைப்ஸ். அப்போ அந்த மாதிரி அப்புறம் என்னது விகர் அந்த அவரா. அப்ப நம்ம ரேட் நமக்கு தெரியும். இதுக்கு நியரஸ்டா ஒரு ரேட் இருக்கும், நான் கண்டிப்பா நம்மளோட அதிக ரேட் தான் இருக்கும், அந்த ரேட்டை சொல்லலாம். சில பேர் 11,000 11,500 அவங்க போயிட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம 10,000 கொஞ்சம் குறைவா இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் தான். அப்ப இது ஒரு டெக்னிக்கா தான் சொல்லி தரேன் வெளியே. காரணம் இந்த சாட்டை மட்டும் கொண்டு போயிட்டு இதுல இல்லாத ஒரு புது பேர் வரும்போது தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவர்கள் இந்த தந்திரத்தை செயல்படுத்திட்டு வர்றாங்க எல்லா கம்பெனிக்காரங்களும். 2 பெயிண்ட்டுக்கு ஏற்கனவே கொடுத்த பெயிண்ட் இடையில உள்ள சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தி அதோட குவாலிட்டி கொஞ்சம் கூடவோ அல்லது கொஞ்சம் குறையவோ பக்கத்துல நியரஸ்ட் ரேட்டை ஒண்ணு கொஞ்சம் கூட்டி அல்லது குறைச்சி போட்டு கொடுத்துருக்காங்க, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அல்லது கஸ்டமரை நிறைய பொருள் இருக்க மாதிரி காட்டுறதுக்காக. அப்ப அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும், அந்த ரேட்டை கேட்டணும். இன்னொன்னு என் கஸ்டமர்கிட்ட போய் நான் கொஞ்சம் இருங்க புது பேரா இருக்கு நான் கேட்டு சொல்றேன் தாமதிச்சிங்கன்னா எப்பவுமே நல்லா கவனிக்கணும். இந்த பெயிண்ட்ங்கிறது எப்ப தேவைங்கிறது ஒரு பில்டிங் போல காலம் அவங்க கட்டி பிடிச்சி அந்த பணத்தை முதலீடு செஞ்சு எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ் தான் பெயிண்டிங். அது ஒரு நாள் கூட அவங்க காத்திருக்க மாட்டாங்க. ஒரு கிளைமேக்ஸ் வரும்போது சீக்கிரம் முடிக்கத்தான் ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த நேரத்தில் நான் கேட்டு சொல்றேன்னா கூடாது, அல்லது நம்ம சாம்பிளை கொண்டு வரேன்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது.
எப்போ போனாலும் ஒரு எண்ட் யூசர்ட்ட போகும்போது அந்த ஸ்பாட்ல நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். அவர் உங்களோட வேகத்தையும் உங்களோட கமிட்மெண்ட்டையும் உங்களோட அக்கறையும் தான் முதல்ல கவனிப்பார். அப்போ நீங்க கொண்டு போகும்போது பேக்ல உங்களுக்கு சாம்பிள் இருக்கணும், பெயிண்ட் சாம்பிள் வச்சிருக்கணும், சின்ன பிரஷ் ஒன்று வச்சிருக்கணும், எல்லாம் நம்மகிட்ட இருக்கணும். பெயிண்டர் வருவார், பெயிண்ட் வரும்போது பிரஷை கொண்டு வராரு, சாம்பிள் எடுத்துட்டு வாங்க, தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆகும். அப்போ இந்த சிச்சுவேஷன் முதல்ல புரிஞ்சுக்கணும். பெயிண்ட் பயன்படுத்தக்கூடியது அவசர கதியில முடிய வேண்டிய ஒரு கட்டம். அந்த அவசர கதியில முடிய போகும்போது நம்ம அந்த நேரத்துக்கு அந்த வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்கக்கூடிய நாலேஜும் வச்சிருக்கணும், அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது வச்சிருக்கணும், நம்ம ப்ராடக்ட் சாம்பிள்ஸ் வச்சிருக்கணும். இதை வச்சுட்டோம்னா எளிதா வச்சுக்கலாம். இது 90% வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் விரும்புறேன். எஸ் சார். One more thing which is very important I would like to specify. A lot of people who get business is get because of this. A lot of people who don't get it is the same reason. Basically, you have to suggest the right product. What happens is we know all-rounder is best. So we keep on suggesting all-rounder to everybody. That is not how it is going to work out. We know we are going to get highest business volume in all-rounder. So we keep on suggesting all-rounder to everybody. No, that is also not how it is going to operate. You have to understand the need of the customer. See, I always say this is not a product-based industry. This is a service-based industry. We his house, his premises, his building or anything. Somebody who is planning for some commercial project, you have to pitch him the commercial product. Somebody who is planning for his own house, you have to suggest the premium product. Somebody who is going to paint his godown or warehouse, you have to go for the cheapest product in your system. So suggesting the right product is very integral part. It shows you are going to get that business or you're not going to get it. If you are suggesting the wrong product, obviously you'll lose it. So obviously we all know that as you go for a premium quality product, the finish of the product, the durability of the product, washability of the product, the light fastness, the color retention quality of the product, the life of the product and cost of the product goes up. But you can convince, see, somebody is painting his own house and he says, no, I want to buy a most basic quality product. I don't want to spend a lot of money. So you could convince him, see sir, if you go for the basic one, say it has life of 2 to 3 years. And if you go for our premium emulsion, which has life of 4 to 5 years. So after 2 to 3 years, if you are repainting it, the cost of labor will be again incurred. The cost of product is going to go up. So these points you can use to convince him and ask him to go for one category up. Somebody who was planning for premium, you can suggest him to go for one category up for all-rounder. But this is in the case wherein somebody is painting his own premises. Now, if somebody is painting the rented premises, he'll not listen to those particular things. So suggesting the right, understanding the need of the customer is very, very important. If you understand the need of the customer and you suggest accordingly, the business is going to be yours. So, choosing the right product is very, very important, and suggesting it to the customer is equivalently important. Over to you, Nasir sir. Yes, sir. இப்ப நான் சொல்ல போறது முக்கியமான ஒரு செய்தி. இந்த ஒரு செயலால தான் நிறைய பேர் வெற்றி பெறாங்க, நிறைய பேர் தோல்வி அடைகிறாங்க. இதுல முக்கியமானது நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நமக்கு தெரியும். நம்ம ப்ராடக்ட்ல குவாலிட்டி எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாமே சரி. ஆனா கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத புரியாம நம்ம குவாலிட்டி இருக்கிறதுலே அது நல்ல ப்ராடக்டான ஆல்ரவுண்டர் எக்ஸலன்ட் ப்ராடக்ட் நமக்கு தெரியும். இதை கொண்டு போய் அவர் தேவை புரியாம நம்ம போய் திணிப்பதாலோ அல்லது அதுல நல்ல பிவி கிடைக்குங்கிறதுக்காக, இது ஒரு டப்பா வித்துட்டா அங்க 3 டப்பா விற்கிறதுக்கான பிவி கிடைக்கிறதுக்காகவோ செய்தோம் என்றால் தோற்றுதான் போவோம். வெற்றி பெறவர் என்ன செய்யறாங்கன்னா, கஸ்டமரோட தேவை, அவர் எந்த இடத்துக்கு அடிக்க போறார், அந்த இடம் எதற்காக பயன்படுத்தப்பட போகுது, அவருக்கு பொருளாதாரத்துல எவ்வளவு கையில எவ்வளவு இருக்கு, அவர் எவ்வளவு அஃபோர்டபுள், அவர் இதெல்லாம் புரிஞ்சு அவருக்கு தேவையானதை கொடுக்க வேண்டியதுதான் முக்கியமான தந்திரமே. இது நான் அடிக்கடி சொல்வது போல், இது ப்ராடக்ட் ஓரியன்டட் பிசினஸ் அல்ல, இது இந்த பொருள் சார்ந்த வியாபாரம் அல்ல, இது சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ், இது சேவை சார்ந்த வியாபாரம். கஸ்டமர்களோட தேவையை புரிந்து சேவை செய்யும் போது மட்டும்தான் இதுல வெற்றி அடைய முடியும். பொருள் மட்டும் இருந்த பொருளை கொண்டு திணிக்க வச்சிருச்சோம்னா கஸ்டமர் நமக்கு நம்மளை விட்டு விலகி போவாங்க.
இப்ப நம்ம ஆல்ரவுண்டர் பாருங்க, ஆல்ரவுண்டர் ரொம்ப எக்ஸலன்ட் ப்ராடக்ட். கம்பேர் பண்றது மார்க்கெட்ல இல்லவே இல்லை அந்த குவாலிட்டி. நல்லதுதான். ஏன் அது எக்ஸலன்ட் உள்ள விலை அதிகமா இருக்கு? விலை அதிகமா இருக்கு. இவ்வளவு எக்ஸலன்ட் ப்ராடக்ட் இருக்கும்போது விலை அதிகமா தான் இருக்கும். தரம் கூடும்போது விலையும் கூடத்தான் செய்யும். ஆனா ஏன் கூடுதுங்கிறதுக்கு ரீசனை பார்ப்போம். பினிஷ். முதல் காரணம் பினிஷ். அதோட பினிஷிங் பாத்தீங்கன்னா அப்படி ஷைனிங் அழகா இருக்கும். பார்க்க அப்படி பளிச்சு ஒரு லேமினேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப நான் பின்னால உட்காந்துக்கிற சோரெல்லாம் ஆல்ரவுண்டர் தான். எனக்கு பின்னால் அடிச்சிருக்கோம் ஷைனிங் இருக்கும். அப்போ இந்த ஆல்ரவுண்டர் அவ்வளவு நல்லா இருக்கும். ரைட். அடுத்தது டியூரபிலிட்டி. அதோட ஆயுள் காலம் நீளமா இருக்கும். 6 வருடத்துல இருந்து 7 வருடம் வரை தாங்கும். அப்ப நமக்கு அடுத்த வேலை இல்லை நம்ம. அப்ப அதனால வாஷபிலிட்டி. மற்ற பெயிண்டுகள் எல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி கழுவ முடியாது, அல்லது ஈரத்துணி வச்சு துடைக்கலாம் அடுத்த ஒரு பெயிண்ட்ல. ஆனா இதுல நம்ம பீச்சி அடிச்ச தண்ணியை வச்சு கூட கழுவ முடியும். அப்போ அழுக்கு போய் உள்ள ஒட்டிக்காது. மேல படுற அழுக்க நல்ல தண்ணி வச்சு சோப் பவுடர் கூட போட்டு கழுவலாம். அப்போ அந்த வாஷபிலிட்டி இருக்குதுல. அடுத்து லைட் ஃபாஸ்ட் தான் சொல்லுவோம். பொதுவாகவே இந்த வெளிப்புறத்துக்கு அடிக்கும் போது வெயில் காலம் மழையால என்ன ஆகும், அந்த ஃபேட் ஆயிரும், சாயம் வெளுத்து போகும், அதோட நிறங்கள். அதான் லைட் ஃபாஸ்டிங் சொல்றது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தாங்கு காலம் இருக்கும். அந்த காலத்துக்குள்ள அது ஃபேட் ஆகி போகும். இது அதிகபட்சமா இருக்கு. 6 வருடத்துல இருந்து 7 வருடம் வரை இதோட நிறம் அப்படியே தாக்கு பிடிக்கும். அப்போ லைஃப் ஃபாஸ்ட் முடிஞ்சது. அடுத்தது லைஃப். அப்போ அந்த லைஃப்னு ஒன்று இருக்கு. அது முக்கியமா நம்ம கவனிக்கணும். வெறும் கலர் மாறாம நிறம் மாறாம இருக்கிறதோ அல்லது பலபலன் இருக்கிறதோ லைஃப் இல்லை. அதுல எந்த வெடிப்பும் இல்லாம அது தாக்கு சக்தியோ நீண்ட காலம் நிற்கும் போது அந்த சுவருக்கு பாதுகாக்கத்தான் நம்ம பெயிண்டே அடிக்கிறோம். அழகுக்கு மட்டுமல்ல, சுவருக்கு ஒரு கோட்டிங் பாதுகாப்பு தான். அந்த பாதுகாப்பு அது கிழியாமல் தெரியாமல் கிராக் விடாமல் இருக்கிறதுனால அப்ப அந்த சுவர் பாதுகாக்கப்படும். அப்போ அந்த பெயிண்ட் மட்டும் இல்ல, நம்ம சுவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. அதனால காஸ்டும் கூடுது. இப்ப இத்தனை அற்புதமான குணங்கள் அது கொண்டு இருக்கிறதுனால அதோட விலையும் கூடுது. அப்போ இதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்போ இதெல்லாம் சரி, இந்த கதை சரி, கஸ்டமருக்கு என்ன தேவை தெரியும், இந்த கதையே அவருக்கு சொல்லிக்கிறதோன்னா அவரை நம்ம அடுத்த பெயிண்ட் போயிடுவார். இவர்கிட்ட பேசி வேலைக்கு ஆகாதுன்னு நினைச்சிடுவார். காரணம், இது யாரு கொடுக்கலாம்? வெறும் பல லட்சங்கள்ல போட்டு பிரமாண்டமான சொந்த வீடு பங்களா கட்டுறவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா இதை நேரடியாவே சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க அத்தனை கோடிகள் செலவு பண்ணியிருப்பாங்க அந்த வீடு கட்டி முடிக்க. அவங்களுக்கு இந்த விலை அவங்களுக்கு ஒரு பெரிய விலையா இருக்காது. அவங்களுக்கு தேவை தரமும் அந்த பினிஷும் அந்த டியூரபிலிட்டி தான் அவங்களுக்கு முக்கியமா தேவை இருக்கும். இன்னொருத்தர் ஒரு குடோன் வச்சிருக்காரு. அவர் குடோன் தான் பெயிண்ட் அடிக்க போறாரு. அவருக்கு போய் இந்த கதையெல்லாம் சொன்னா கேட்பாரா? நம்மள மதிப்பாரா? அடுத்த நம்ம பேச வரவரு அவர் தேவையை புரியாம இருந்தாலும் பேசிக்கிட்டாலும் நம்மளை விட்டு போயிட்டு வாங்க பாத்துக்கலாம் சொல்லிட்டு வேற போயிட்டு போயிடுவாரு. அப்ப குடோன் உடைக்கிறதுக்கு இருக்கிறதே நம்ம லோயர் கிரேட் இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் ப்ராடக்ட் அதைத்தான் கொடுக்கணும். ஒரு வீடு சொந்த வீடு தான், ஆனா அவர் இவ்வளவு பெரிய வசதி கிடையாது, ஒரு மீடியம் ரேஞ்சில் கட்டுறாரு இருக்குன்னா அவருக்கு நம்ம என்ன செய்யலாம்? மிட் ரேஞ்ச் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணலாம். அவர் எதை விரும்புகிறாரோ, மார்க்கெட்ல உள்ள பெயிண்ட்ல எந்த கிரேடை விரும்புறான்னு பாத்தீங்கன்னா நம்ம இதுல கிரேடை விட அதிகம் சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்மளோட ஸ்டார்டர் ப்ராடக்ட் கொடுக்கும்போது 2 to 3 வருஷம் தான் அதோட டியூரபிலிட்டி இருக்கும். நமக்கு 2 to 3 வருஷத்துக்குள்ள அவங்க திரும்ப பெயிண்ட் அடிக்க வேண்டிய கட்டாயம். இதே நம்ம அடுத்த மிட்ரேஞ்சுக்கு வந்தோம்னா 4 to 5 வருஷம் வரை தாங்கும். அப்போ 2 தடவை அங்க அடிக்கிற பெயிண்ட் இங்க 4 ஒரே வருஷத்தை ஒரு முறை அடிக்கும் போது நமக்கு 4 to 5 வருஷம் வரும். இப்ப இதுல என்ன புரிய வருது நமக்கு? அவங்க பரவாயில்ல, இப்போதைக்கு காசு கம்மியா இருக்குன்னு அடிச்சுக்கிறேன், அடுத்து அடிக்கிறது அவங்க சொல்லுவாங்க. இல்ல, அவங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுக்கும். சார் 4 வருஷம் கழிச்சு நீங்க அடிக்க போறீங்க இந்த பெயிண்ட் அடிச்சீங்கன்னா, ஆனா இது 2 வருஷம் கழிச்சு அடிக்க போறீங்க. 2 வருஷத்துக்கு கழிக்கும் போது 2வது தடவை நீங்க அடிக்க போகும்போது அன்னைக்கு பெயிண்ட் காசு விலை ஏறி இருக்காதா? அன்றைக்கு லேபர் சார்ஜ் கூடி இருக்காதா? அப்புறம் இன்னொன்று, வீட்டுல உள்ள சாமான்லாம் எடுத்துட்டு அடிச்சுட்டு திரும்ப ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய இரிட்டேஷன் ஏற்படாதா? அப்போ இந்த விஷயங்கள் கஸ்டமருக்கு தெரியாது. அன்றைய பிரச்சனை அவருக்கு தெரியும். நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும். இதே மிட்ரேஞ்ச் ப்ராடக்ட்டுக்கு ஒருத்தர் தயாராகிறவரை நம்ம ஆல்ரவுண்டர் கூட கொண்டு போகலாம். சார் 4 to 5 வருஷம் தானே சார் உங்களுக்கு இது தாங்கும், திரும்ப அடிக்க போறீங்க, அது 6 to 7 வருஷம் தாங்கும். அப்போ இதோட விலை என்ன கூடும், அடுத்து இது அங்க லேபர் காசு கூடும். இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா என்ன ஆகுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப இதெல்லாம் புரிய வைக்கணும்னா கஸ்டமரோட தேவையை முதல்ல அனுமானிக்க தெரியும். நமக்கு அந்த தேவைக்கேற்ற பொருளை கொடுக்கறதுக்கான புரிதல் நமக்கு இருக்கணும். இது செஞ்சா இது செய்யறவங்க எல்லாம் வெற்றி பெறாங்க. இது செய்ய தெரியாதவங்க ப்ராடக்ட் விற்கிறவங்க பேர் வழின்னு போகும்போது, நல்ல பொருள் நம்ம பொருளுக்கு நினைக்கும் போதும் அடுத்து அதிக பிவி வரும்னு நினைக்கும் போகும்போது கண்டிப்பா தோல்வியை தான் தலைவலி சொல்றோம். எஸ் சார். There are 2 more things I would like to add in this particular suggesting thing, which is very, very important. Basically, when you are suggesting products to anybody, remind him for interior purposes he could go for a basic quality or a lower quality version.
But the exterior product, one should always plan for a better one. Nobody brings this to notice when a customer is buying. The exterior product has to, take care of the sunlight. It has to face sunlight. It has to face rains and everything. But the interior product, it doesn't have to, go through all those things. So you could bring this to the customer's notice that your exterior has to be a better product so that it performs better against the interior one. And one very, very important thing I'm telling now, see, you have to bring to his notice. How do you bring to his notice? Nasa sir, for example, आपका घर कलर हो रहा है, आपके घर में बाहर से सब मिला करके 4 बकेट पेंट लगने वाला है, 4 बकेट्स. ओके, सो 4 बकेट्स पेंट आप प्लान कर रहे हो कि आप विगर एक्सटीरियर इमल्शन लगाना है. यू आर सेइंग मेरा बजट नहीं है, मुझे बेसिक क्वालिटी का ही प्रोडक्ट यूज करना है. सो द सजेशन शुड बी, सर, against those 4 buckets, if you go for aura, the difference between vigor and aura is say maximum 3,000 rupees a bucket, for example. So 4 buckets into 3,000 is basically 12,000 rupees. 12,000 rupees ka difference mein the life you will be getting and the finish you will be getting is much better. Now you built your house spending lakhs of rupees. Really those 12,000 rupees matters? It doesn't. But nobody brings this to the customer's notice. Customer ke notice mein ye aati hi nahi hai baat, so the customer doesn't know. He thinks, no, I am on the budget, I am going to buy the, okay, no problem, you just calculate. It is hardly going to be 50 paisa difference per square feet. If you see, it is hardly going to be a 50 paisa or 1 rupees difference a square feet. I just tell you, the construction cost goes around 15-20 rupees a square feet for a wall. The plaster goes around 15 rupees a square feet for a wall. The paint portion, putty I am leaving, if you leave putty apart, the paint portion is hardly 3 rupees a square feet. But what you are going to see, aap kya dekh sakte ho? Paint. You are not going to see the construction, you are not going to see the plaster, you are going to have a look at paint. So it doesn't matter if it is 3 rupees or 4 rupees. That 1 rupee is not going to, matter that much in terms of the budget. But a good quality product gives much better life. It gives much better finish. It gives much better look to the building. So these are the suggestion part, which is very important. One has to take care of. It has these are the points one should bring to the notice of the customer. He will buy it from you. You have to prove why he should be buying it from you. And these particular points makes him realize that, okay, now this person is, what he's suggesting are the best points I could have gathered. Okay. So Nasa sir, just convey this particular message. Yes, sir. One last thing, one more thing I would like, I would like to cater to the previous point we were having. One should remember all the product names. One should remember the competitor's name. I also say one should remember the prices of the product. See, just think you are visiting one shop. A shopkeeper knows all the names of the product. He knows all the name of the competitor's product. He knows all the prices of all the products. Just think you visit a shop, he doesn't know the name of the products and he doesn't know the prices of the product. Will you really buy it from him? No. Every time you are asking him, okay, how much is this for? He says, just a minute, let me check the price list. Again, you are asking for other product. He's just checking with the price list. You will be frustrated. You will leave that particular shop. You will say, okay, this guy doesn't know anything about the paint industry and how can I buy it from him? The same is the scenario when you are visiting a customer. You should be handy at least with the 20-liter prices. I don't say with the all prices, not possible. For 20 liters, you should be on your hand. Okay, 5,680, I could give you this particular product. 9,700, I could give that product. This product is equivalent to that product. This confidence brings you the business. So these are the points one has to take care of. These are the speed breakers, I would say. These are the hiccups because of which you are probably not getting as much business you should be getting. So Nasa sir, that's it. Because there will be a time limitation. I have to go through a lot of points today. So just convey this particular thing. Yes. இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எப்படி நம்ம பொருளோட பேர்லாம் தெரியணும், மார்க்கெட்ல உள்ள காம்படிட்டர் ப்ராடக்ட் பேர்லாம் தெரியணும்,
ஒருவேளை புது ப்ராடக்ட் வந்தா கூட அந்த அந்த ரேட்டை வச்சு நம்ம ஒரு அண்ணனத்துக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் கம்பேரிட்டிவ் சொல்ல தெரியும்னு சொன்னால அது கூடவே அடிஷனலா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கடைக்கு போறோம், நம்ம எல்லா ப்ராடக்டோட பிரைஸ் நம்ம மெமரியில இருக்கும், பார்த்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மகிட்ட உள்ள எல்லா ப்ராடக்ட்டுக்கும் விலை என்னங்கிறது நம்ம தரவா இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்க 4-5 பொருள் பாக்குறோம். அந்த கடைக்காரர் ஒரு சிறந்த கடைக்காரராக இருந்தா அந்த நம்ம வாங்க வேண்டிய சூழல் அங்கே ஏற்படணும்னா என்ன இருக்கும், நம்ம கேட்கறதுக்குலாம் டக்குன்னு ஒரு விலையை சொல்றவா இருக்கணும். அப்போ அவரை பத்தி அவருக்கு தெரியும் போது நமக்கு எது தேவையோ, எந்த விலை கட்டுப்படியாவது, எந்த குவாலிட்டி நல்லா இருக்கோ எடுத்துட்டு வரணும். இப்போ இதே மாதிரி தானே நம்ம கஸ்டமர், நம்ம எண்ட் யூசர் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கடைக்காரர் மாதிரி தான். அவர் ஒவ்வொன்றையும் சொல்லும் போது எனக்கு மிட்ரேஜ் எவ்வளவு ரேட்டு, அந்த பேசிக் ரேட் எவ்வளவு, அந்த டாப் குவாலிட்டி எவ்வளவுன்னு கேட்கும்போது கொஞ்சம் இருங்க பார்த்து சொல்றேன் பார்த்து சொல்ற நிலைமையில இருந்தோம்னா அவர் எப்படி நம்பிக்கை வரும்? நம்ம அந்த கடைக்காரத்தை பார்த்து எல்லா பொருளையும் சொல்றாங்க, வாங்குவோம் அந்த கடையில. அதே நிலைமை வந்து நமக்கு இங்கே ஏற்படும். அது 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 ஒரு செய்தி தகவல், அது விடுபட்ட தகவல். அடுத்து முக்கியமா கடைசியா சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுறோம், கஸ்டமருக்கு ஒரு பட்ஜெட்னு ஒரு ஏரியால வந்து நிற்பார். முதல்ல நம்ம கேட்டுட்டோம் அவரோட தேவை என்ன, அவர் எந்த வகையான பில்டிங் அடிக்க போறாரு எல்லாம் வரும்போது நம்ம அந்த 3 பத்தியும் சொல்றோம். அந்த சூழல் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒன்று சொல்றோம். அப்படி சொல்லும் போது இல்ல சார் அந்த ரேட்டுக்கு எனக்கு கட்டுப்படி ஆகுது, நம்ம மிட்ரேஜ் நம்ம சொல்றோம் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு அவரோட அஃபோர்டபிலிட்டி இந்த மிட்ரேஜுக்கு சரியா வரும், அவரோட வீடு அதுக்கான தகுதியானதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அந்த மிட்ரேஜ் சொல்லும் போது சில நேரத்துக்கு அவர் என்ன சொல்லுவாரு, இல்ல சார் எனக்கு முடியாது, இந்த ரேட் வராது, எனக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், நான் எனக்கு இந்த ஸ்டார்டர்லயே பண்றேன்னு சொல்ல ஆரம்பிப்பார். அங்க நம்ம இதெல்லாம் சொல்லப்படாத சில விஷயங்கள், அவர் உணர வாய்ப்பில்லாத சில விஷயங்களை உணர்த்துவதில் நம்ம இடமா செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும். எப்படின்னா நம்ம ஒரு லோயர் தான் போறாங்க, பிகினிங் ரேஞ்ச் ப்ராடக்ட் தான் அவருக்கு அஃபோர்டபிள் வச்சுக்கிறது. அப்படி பண்ணும்போது இன்டீரியருக்கு அவருக்கு என்ன அஃபோர்டபிலிட்டி அதை அடிக்கட்டும். இன்டீரியர் பெயிண்ட் உள்ள பூசக்கூடிய பெயிண்ட்கள் நம்ம என்னது வீட்டுல நம்ம அழுக்காக்கிறதா உண்டு, வேற புறச்சூழல்களால் எந்த பாதகமும் வரப்போறது இல்லை. வெயிலோ மழையோ எதாலையும் இந்த பாதகம் வரப்போறது இல்லை. அப்ப அதை என்ன செய்யணும், உள்சுவருக்கு அடிச்சுக்கிட்டோம். அவரோட பட்ஜெட் படி அவரை வெளி சுவருக்கு அடிக்கும் போது அவர் கொஞ்சம் புரிய வைக்கணும், உங்க பட்ஜெட் சரிதான் சார், ஆனால் நீங்க இது பதில் அடுத்த ரேஞ்சில் மிட் ரேஞ்சில் இருக்கிற அவரை அடிச்சீங்கன்னா பினிஷ் நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங் நல்லா, லைஃப் நல்லா இருக்கும், அடுத்து லுக்கு நல்லா இருக்கும். 3 விஷயம் இதோட கூடும். என்ன வித்தியாசம் வரப்போகுது அதுக்கு இதுக்கும்? ஒரு 4 டப்பா பெயிண்ட் அடி தேவைப்படுது, வெளியே அடிக்கிறது 4 டப்பா தேவைப்படுதுன்னா இதுல அதே 4 டப்பா இங்க வாங்கும்போது என்ன ஆகுது, 3000 தான் வித்தியாசம் வருது. ஒரு டப்பாக்கு 3000னா என்னது, 4 டப்பாக்கு 12,000 தான் வருது. நீங்க வெறும் 12,000 அதிகம் கொடுப்பதனால் உங்களுக்கு 2 மடங்கு உங்களுக்கு என்ன வருது, ஒரு டியூரபிலிட்டி வருது, பெயிண்ட் அடிக்க தேவையில்லாத ஒரு பொருள் வருது. அடுத்து அது லுக்கும் நல்லா இருக்கு, அழகும் நல்லா இருக்கும். ஏன்னா வெளியே இருக்கிறது அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷனால தாக்கப்படுறது, வெயில் மழையால எளிதாக சேதாரம் அடையக்கூடியது. அப்ப திரும்ப ரீபெயிண்டிங் போக வேண்டிய கட்டாயம் வரும். நீங்க இவ்வளவு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு பிரமாண்டமான வீட்டை கட்டிட்டீங்க, அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறது பெயிண்ட் தான் சார், தோட்டத்துக்கும் அழகு அதுதான். அப்ப கால அவகாசம் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது தான் அப்படிங்கிறது அவர் உணராத, அவர் யோசிக்காத ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு சொல்லும் பட்சத்தில் அவருக்கு என்ன ஆகும், ஓ இப்படி ஒண்ணு இருக்கான்னு அவர் யோசிக்க வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா கணக்கு போட்டு சொல்லுங்க, கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம உள்ள ஒரு பிளாஸ்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா செலவு பண்றோம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு 5 ரூபா செலவு பண்றோம், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபா செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டி இந்த புட்டியை மட்டும் விட்டுட்டு பெயிண்டை மட்டும் பார்ப்போம். இந்த லோயர் கிரேட்ல இருந்து மிட் ரேஞ்சுக்கு நம்ம மாறுறதுனால அந்த 3000 டிஃபரன்ஸ்ங்கிறது ஸ்கொயர் ஃபீட் கணக்குல பாத்தீங்கன்னா 50 பைசால இருந்து 1 ரூபா தான் அதிகமாகும். அந்த 15 ரூபா முன்னால இது 3 ரூபா 4 ரூபா உள்ளதுல 1 ரூபா அதிகம் போடுறதுனால அவருக்கு ஆதாயமா இல்லையா? இதை அவர் புரிய வச்சோம்னா கண்டிப்பா அவர் புரிவார். ஏன்னா அவருக்கு தெரியாது, அப்ப அவர் கையில இருக்கிற காசு அந்த ப்ராடக்ட் எது கட்டுப்படியாவது அது வாங்கணுங்கிற எண்ணம் தான் அவருக்கு. இதை சொல்லக்கூடிய சூட்சுமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கம்பேரிட்டிவ் விஷயங்கள்லாம் பேச தெரியணும். இதுவரை அவருக்கு சொல்லப்படாத, அவர் உணராத ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு வரும்போது அவருக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கையும் அக்கறையும் ஏற்படும். அப்ப நமக்கு தொடர்ந்து அந்த அதுல வெற்றி அடைவோம், தொடர்ந்து வெற்றிகளுக்கு நம்ம வழி உருவாகும். அப்ப நம்ம ப்ராடக்டை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், ப்ராடக்ட் விலையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், அவர்கள் தேவையை பத்தி உணர்ந்துதான் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி உணரும் போது அவர் உணராத சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணி இந்த டிஃபரன்ஸ் சொல்லி பழகணும். இப்படி செய்யும் போது நம்ம ப்ராடக்ட் எல்லா இடத்துலயும் ஜெயிக்கும், நமக்கு எந்த ஒரு ப்ராஜெக்டும் கைவிட்டு போகாது. இந்த அளவு நம்ம தயாரான பட்சத்தில் இதெல்லாம் ஆகலைங்கும் போது தான் நமக்கு தோல்விகள் வருது. இது என்னதுக்கு? ஸ்பீட் பிரேக்கர். அங்கங்க தடுமாற்றங்கள் சொல்றது இதுக்கு சொல்லப்பட்ட அர்த்தம் தான் ஸ்பீட் பிரேக்கர்ஸ். அந்த மாதிரி தடுமாற்றங்களை ஈஸியா எளிதாக கடந்து போறதுதான் அந்த 120 கிலோமீட்டர் போய் எல்லாம் வெற்றி பெற்று.
அப்போ நமக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை பெரிய ஒரு பாறையா நினைச்சு பெரிய மலையா நினைக்கிறோம். அந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செதுக்கிறதுக்கு தயாராயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் 120 கிலோமீட்டர் வேகத்துல போகலாம். எஸ் சார். Similarly, there is one more thing: choosing the right primer. This slide I have just maintained so that you could take a screenshot. So sooner or later, I am also going to incorporate this information in our app as well. So you could suggest the right. First, you suggest the right product, and then you suggest the right primer that suits that particular product. Next is bases. Only one point I will discuss about bases, not many things about bases. Make sure you are buying the right bases, you are keeping the right bases, and you are tinting in the right bases. A lot of people are making this mistake. I'm getting a lot of complaints for various areas. They are tinting a particular shade in some wrong base. If they tint it in wrong base, it is entire loss. You will lose money, you will lose product. So you have to make sure you are using the right bases. This is especially for the tinting machine owners. You have to make sure you buy the right bases and you use the right bases. So this was the general information. As we all know, we have already launched with the rollers. Probably the rollers must have reached to your nearest depots. If they have not reached, ask your depots to get the rollers from the company. These are the variety of rollers that are there. I'm not going to go in much deeper discussion because it is altogether a different topic. We don't have that much of time to discuss. Now, out of these rollers, I have written Tamil Nadu TN. These are the rollers usually which are used in your area. Not all rollers are used in all areas. So make sure you ask your depot guys to ask for these rollers. They should not, go for all rollers and then you are also buying all rollers. There are a few typical things that happen. I have just shown one image. There is a nut roller and a push roller. A nut roller is a fixed roller where you cannot change the cartridge. A push roller is a roller where the cartridge can be removed, it can be washed, and it can be inserted. But the push rollers are expensive against the nut rollers. Now, for these things, you have to understand the trend in your area. If your painter is used to the push roller, you have to give him the push roller. If your painter is used to the nut roller, you have to give him the nut roller. So accordingly, understand the need of your painters. The applicator decides the tools. He is the one who is going to use the tools. So accordingly, order or bring those particular rollers. I'm not going to go in depth because it is a very vast topic. We could have a special session for detailed reviews for tools as well, Ranjit sir. So that is for the rollers. Brushes, we are trying that from March in the next month, we are planning to launch brushes as well. There is a different study for brushes. Brushes also vary depending on area to area. In fact, I think probably for Kerala and Tamil Nadu, the brushes will be same. The rollers are also almost same for Kerala and Tamil Nadu. But in other regions of the country, they are very different. So this was the general information I wanted to pass. Nasa sir, you could just pass on this information and then we can move forward. Please go before 2 slides. Previous one. Yeah. இப்போ நம்ம அடுத்த முக்கியமான தகவல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கும் போதும் கஸ்டமருக்கு புரிய வைக்கணும் அல்லது நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்த்தா, முதல்ல என்ன எமல்ஷன் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு எந்த பெயிண்ட் அடிக்க போறீங்கன்னு முடிவு பண்ண பிறகுதான் பிரைமரை டிசைட் பண்ணணும். சில பேர் தெரியாம பிரைமரை முதல்ல முடிவு பண்ணிடுறாங்க. அவங்களோட அஃபோர்டபிலிட்டிக்கோ அவங்களோட தேவைக்கோ பொறுத்து முடிவு பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க பெயிண்ட் அடிக்கும் போது நல்ல ஹை குவாலிட்டி பெயிண்ட் அடிக்கிறாங்க. லோ கிரேட் பிரைமர் அடிச்சா அந்த ஹை குவாலிட்டியோட டியூரபிலிட்டி நமக்கு நிற்காது. அப்போ அதுக்கு தரம் ஒன்று இருக்கு. ஏற்கனவே நம்ம சார்ட் ஒன்று இருக்கு, இது பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறோங்க. இப்ப டீட்டெயிலா போகல, ஏன்னா இப்ப நமக்கு நிறைய பேர் தகவல் சொல்ல வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன கிளான்ஸோட போயிட்டு இருக்கும். அப்ப முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னது, இன்டீரியர் எமல்ஷனுக்கு என்ன அடிக்க போறோம், அப்ப அதுக்கு என்ன பிரைமர் தேவை. எக்ஸ்டீரியருக்கு என்ன எமல்ஷன் அடிக்க போறோம், அதுக்கு என்ன பிரைமர் தேவை. அப்ப எதை முதல்ல முடிவு பண்ணணும், எமல்ஷனை முதல்ல முடிவு பண்ணணும். அப்புறம் அதை வச்சு இப்ப பிரைமரை முடிவு பண்ணணும். முதல்ல சேப் அடிக்க போறது பிரைமர் தான். பட் முடிவு எங்க இருந்து வர ஆரம்பிக்கணும், எமல்ஷன்ல இருந்தா பிரைமரை சூஸ் பண்ணணும். அப்ப அதுக்கப்புறம் தானே போய் அடிக்க போறோம். அதனால நெக்ஸ்ட் ஒன் சார், இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து பேசஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நிறைய தவறுகள் நடக்குது, நிறைய கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு கலரும் சில பேஸுக்கு மட்டும் தான் வரும்.
இப்ப நம்ம டிண்டிங் இது முக்கியமா டிண்டிங் மிஷின் வச்சிருக்கக்கூடிய பியூசி ஓனர்ஸ் தான், ஒண்டர்பல் ஓனர்ஸ் தான் அந்த செய்தி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம மிஷின் ஏற்கனவே என்ன வந்தது, இந்தியாவில் உள்ள எல்லா பெயிண்ட் கம்பெனிக்கு உள்ள எல்லா கலர் கோடிக்கும் சேர்ந்த ஒரு காமன் சாஃப்ட்வேர் தான் இருந்தது. அதுல நிறைய கன்ஃபியூஷன் வந்தது. இப்ப நம்மளோட கலர் நம்மளோட பேஸ் மட்டும் உள்ள சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணிட்டு வராங்க. அப்ப பல பண்ணியாச்சு, பல இது பண்ணாம இருக்கும், அவங்க எல்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம். அப்ப பண்ணும்போது நம்ம எதுல கரெக்டான ஒரு புரிதல் இருக்கும் நமக்கு. நம்மள்ட்ட இந்த இது ஸ்கிரீன் ஷாட் எடுத்துக்கிறது, இது ஏற்கனவே பல கூட்டங்களை சொல்லியிருந்து அடுத்த கூட்டங்கள் இன்னும் தெளிவா சொல்லலாம். அப்போ இந்த பேஸ்ல இத்தனை கலர் தான் வரும், இந்த ஷேடு தான் வரும். அந்த நமக்கு லைட் கலர், அந்த மீட் கலர், டார்க் கலர், இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும்போது அது இதுக்கு இதுதாங்கிறது அந்த டிக் மார்க் போடுறது ஏற்கனவே கூட்டங்களை சொல்லப்பட்டது. அப்ப அந்த பேஸ்ல அந்த கலரை போட்டு எடுத்தாலும் சரி. ஆனா பல பேர் செய்தது தெரியுமா, இது புரியாமல் எப்படி பிரைமரை சூஸ் பண்ணிட்டு பெயிண்டை சூஸ் பண்ண மாதிரி நேரம் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பேஸை வாங்கிறது, எங்க ஏதோ ஒரு கலரை போய் போட்டுருது. அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லாத போடும்போது உங்க பணம் விரயமாகும், அந்த குவாலிட்டியே நமக்கு வராது, ப்ராடக்டே வேஸ்டா போயிடும். இதுலயே ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்ம இதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த பேஸ்ல எந்தெந்த ஷேடு வருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் தான். அதுக்கெல்லாம் நிறைய அப்டேஷன் நடந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தகவல் வரும். இப்போதைக்கு இதை செஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் ஒன் சார். அடுத்தது நம்ம ரோலர்ஸ் லான்ச் ஆயிருச்சு, பல டெப்போக்களுக்கு எல்லாம் வந்துருச்சு. உங்க டெப்போல இருக்கா பாருங்க, வரலன்னா உங்க டெப்போ நீங்க அந்த தகவல் சொல்லுங்க. இப்ப அந்த 2 வகையா இருக்குது ரோலர்ல. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. ரோலர் வர்றதுக்கு தாமதமானது காரணமே இங்க பாருங்க, அந்த லிஸ்ட்ல இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்க. டிஎன் போட்டிருக்கு, தமிழ்நாடு போட்டிருக்கு. அப்ப தமிழ்நாடு போடாத இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அது விற்காது. ஏன்னா இந்த எப்பவுமே இந்த அப்ளிகேட்டர் சொல்லக்கூடிய அந்த தொழிலாளி, அந்த பெயிண்ட் தொழிலாளி தான் முடிவு பண்றாரு எந்த டூல்ஸ் வேணும்னு. ஏன்னா ஆண்டாண்டு காலமா அவர் எந்த டூலை பயன்படுத்தி இருந்தா அதே மாதிரி ஒரு டூல் கொடுத்தா தான் அவருக்கு வரும். அதை விட சிறந்ததுன்னு ஒன்று கொடுத்தாலும் அவருக்கு அந்த ஃப்ளோ வராது, அந்த அவருக்கு திருப்தி இருக்காது. அப்போ இந்தியா முழுக்க பரவலா பாத்தீங்கன்னா பல பிரதேசங்கள்ல பல வகையான டூல்ஸ் பயன்படுத்தப்படுறதுனாலதான் நம்ம எல்லாத்தையும் தேர்வு செய்து ஆராய்ந்து பொதுவா கொண்டு வரதை உங்களை தாமதம் வச்சு இப்ப வந்திருக்கிறது ரோலர் மட்டும் வந்திருக்கு. விரைவில் பிரஷ் வரும். ஏன்னா ரோலரை விட பிரஷ் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கேரளாவும் தமிழ்நாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பண்றாங்க ஓரளவு. ஆனா வேற மாநிலங்கள் பண்ணீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த பிரஷ் வேற, அந்த பிரஷ் வேற. இதை வச்சு அவங்க அடிக்க முடியாது, அதை வச்சு நம்ம அடிக்க முடியாது. அதனால அதுக்கான ஒரு தெரிவு செய்து சரியான பிரஷ்களை கொண்டு வரதுக்கான தாமதமாகும். இப்போ வந்திருக்கிறது ரோலர். இந்த ரோலருக்கு 2 வகையான ரோலர் பாருங்க. மேல வந்து சிவப்பு கலரா இருக்குது பாத்தீங்கன்னா புஷ் ரோலர்ஸ். அது டைட்டா உள்ள போகும். அந்த கம்பியில வேலை முடிஞ்சோட கலட்டி அதை கழுவி அப்புறம் தேவையான மாட்டிக்கலாம், அல்லது வேற ரோலர் மாட்டிக்கலாம். அப்போ டிட்டாச்சபிள். கீழே உள்ளது பாத்தீங்கன்னா நட் ரோலர். இந்த நட் ரோலர் என்னன்னா அது பிக்ஸ்டு, அது அப்படிதான் கொஞ்சம் கழுவிக்கணும், அதுல வேற மாற்ற முடியாது. அப்போ இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. நட் ரோலர் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெயிண்ட் இருக்கு, நட் ரோலர் கொடுத்தா தான் வேலை செய்வார். புஷ் ரோலர் வேலை செஞ்சு ஒரு பெயிண்ட் இருக்கு, புஷ் ரோலர் கொடுத்தா வேலை செய்வார். அப்ப மாத்தி கொடுக்க முடியாது. புஷ் ரோலர் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாலும் தகவல் தானே வழி அவருக்கு ஹேண்டியா இருக்காது. அப்போ என்ன செய்யணும், இதனால புஷ் ரோலர் விலை அதிகம், நட் ரோலர் விலை கம்மி. அப்போ நீங்க என்ன செய்யணும், டெப்போக்காரர்கிட்ட நீங்க சொல்லணும், எங்களுக்கு ரோலர் வந்திருக்க வாங்கி வைங்கன்னு சொல்லணும். எந்த வகை ரோலர்னு இந்த லிஸ்டின் படி தமிழ்நாட்டுல என்ன பயன்படுதோ அது மட்டும், அந்த ரோலர் மட்டும் தான் வாங்கணும். உதாரணத்துக்கு மேல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் உள்ளது 9 inches அது வாங்கினா தமிழ்நாட்டில் ஓடாது. அது ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு, தெரிஞ்சாச்சு. அப்போ எதெல்லாம் டிஎன் போட்டிருக்கோ அதான் வரும். அந்த டிஎன்ல வர்றது கூட புஷ் ரோலர் பயன்படுத்துறவங்க இருப்பாங்க, நட் ரோலர் பயன்படுத்த வித்தியாசம் இருக்கும். அது தேவைக்கேற்பதான் வந்து நம்மள்ட்ட வாங்குவாங்க. அப்போ அதையும் தெரிஞ்சுக்கணும். இதை வாங்கி அவர் வைக்கணும். பியூசிக்காரங்களும் அதை வாங்கி சம்பந்தமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமெல்லாம் அதை வாங்கி வச்சு அது விற்பனை எல்லாம் கிடக்கும். அப்போ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிட்டு இந்த 2ல எதுவும் தெரிவு செஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ரோலர்களை இப்ப நீங்க இல்லாட்டி டெப்போல சொல்லுங்க. இப்போ முதல்ல நம்ம டூல்ஸை பத்தி நிறைய பேசலாம். அது தனி செஷனே வேணும். நிறைய டூல்ஸ் இருக்கு, வரப்போகுது நமக்கு எல்லாமே. அதனால அடுத்த முறை நம்ம அதை பேசுவோம். இப்ப நிறைய தகவல் இருக்கிறதுனால வாழ்த்துக்கள். சார், we have launched with the Ultra series, which is a project related series. I'm not going to go in depth with it. This is a series for big projects. If you have got some big projects and you need some assistance in terms of pricing, because with the retail pricing we cannot compete for the projects of very big sizes. So you could communicate with the RCM TULSI Paints helpline number. They will give you all the information needed about this particular series. One update I would like to give is the name of the bases, the pack size in the bases. Base 1 is always 1 liter, 4 liter, 10 liter and 20 liter. But all other bases beyond base 1, they are 900 ml, 3.6 liters,
9 liter or 18 liter. This is not with us, this is with everyone, all the companies in the market. This is such because with other bases you have to tint more colorant to attain that particular shade. So you need that space in the container. So for those reasons, all the companies have got these particular, bases of these particular quantities. I'm just rushing because there is something very important at the end I want to show to everyone. And we have already, it is already, I think, 3:15. Now, Register, how long? Sir, we got time. We got time, sir. Don't worry. No problem. So very interesting session. Plenty of time is there for you. Yes, sir. Okay, so super. So these are the basic information I wanted to share in terms of the Ultra series. If somebody is working, and about the names of bases, the bases, quantity of the bases. So Nasa sir, just you could convey this information. Yeah. நண்பர்களே, இது ஏற்கனவே நான் ஒரு தகவல் சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. அல்ட்ரா சீரிஸ்னு ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ண போறோம். இது எப்படின்னா பெரும்பெரு பில்டர்ஸ் பாக்குறீங்க பில்டிங்லாம், அது மாதிரி கோடிகள்ல போயிட்டு வாங்கக்கூடிய பெரும்பெரு பில்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் நார்மலா என்ன நடக்குது இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் எல்லாம் எந்த ஸ்டோர்லயும் அவங்க வாங்குறது கிடையாது. ஏன்னா அந்த ரேட் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. நம்ம வீட்டுக்கு வாங்குற மாதிரி அந்த ரேட், எம்ஆர்பி ரேட், அந்த பிபி ரேட் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, கம்பெனில இருந்து டைரக்டா வாங்குறாங்க. கம்பெனியே ஸ்ட்ரைட்டா அவங்களை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஏரியாவுக்கு போக முடியாத இடத்துல நம்ம நல்ல குவாலிட்டி வச்சு நம்ம இருக்கிறது நம்ம நீண்ட கால ஒரு பரிசீலனைக்கு பிறகு இந்த சீரீஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கு. இது எல்லாரும் பண்ண முடியாது, ஈவன் நாங்க கூட பண்ண முடியாது. அப்ப நம்ம யாருமே பண்ண முடியாது. இது பெரும் பில்டரோட டைரக்டா இருக்கக்கூடிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ் அல்லது பெரிய ஆளுகள் பண்ண முடியும். அப்படி பண்றவங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லா நாம்ஸும் கரெக்டா இருந்து பண்ண முடியாது. அப்ப அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ரேட் காம்படிட்டிவ் ரேட் நல்லா ஸ்லாஷ் பண்ணிருக்கும். அதுக்கு நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துட்டு அப்படி பண்ணக்கூடியவர்கள் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும் நம்ம நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை குறைச்சி இந்த ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கு. இதை டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரே ஒரு உதாரணம் பேர் பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி அதிகமா இருக்கிறதுல பிவி மட்டும் குறையும். ஏன்னா இந்த குவாலிட்டியை நம்ம குறைக்க முடியாது, இதோட தரத்தை குறைக்க முடியாது. அப்ப பிவியை மட்டும் குறைக்கிறோம். ஏன்னா வால்யூம் பெருசா வரப்போகுது. உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு 50 லட்சம் பிவி வரும். அது ஒரு 30 லட்சம் ஆனா அவருக்கு ஒரு நஷ்டம் இல்லை. ஸோ வால்யூம் முக்கியம். ஏன்னா 50 லட்சம் டிவி வரும்னு ஒரு கேட்டாருன்னா ரேட்ல போய் அவர் அதுக்கு சக்சஸ் ஆக முடியாது. அதான் ஸோ அல்ட்ரா சீரிஸ் வரும். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லப்படும். நெக்ஸ்ட் ஒன் சார். இப்போ பேஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் குவான்டிட்டி பேக்கேஜை பத்தி தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நம்மகிட்ட இருக்கிற பேஸ்ல பேஸ் 1 அது எல்லாமே நம்மகிட்ட என்ன அளவுல இருக்குன்னு பாருங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்சுதான் 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர் இப்படிதான் இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் இப்படித்தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். இல்ல, பேஸ் 1ல மட்டும்தான் பேஸ் ஃபுல்லா இருக்குது. 1 லிட்டர், 4 லிட்டர், 10 லிட்டர், 20 லிட்டர். அப்புறம் பேஸ் 10, 13, 17, 20 இருக்குல்ல, மற்ற நாளும் அந்த நாள்லயும் இந்த அளவு இருக்காது. அதான் நம்ம நினைப்போம். ஆனா 1 லிட்டருங்கிறது என்னவா இருக்கும், 900 மில்லியா இருக்கும். 900 மில்லி தான் இருக்கும், 100 மில்லி கம்மியா இருக்கும். 4 லிட்டருங்கிறது 400 மில்லி கம்மியா இருக்கும், 3.6. அப்போ 10 லிட்டருங்கிறது 9 லிட்டர் தான் இருக்கும். 20 லிட்டருங்கிறது நமக்கு 10 லிட்டர் தான் இருக்கும். ஏன் இப்படி குறையுது? நம்ம மட்டும் இது பண்ணல, இண்டஸ்ட்ரியிலே இப்படிதான், எல்லா பெயிண்ட் கம்பெனியும் இப்படிதான் வச்சிருக்காங்க. ஏன் வச்சாங்கன்னு புரியணும். 1 லிட்டருக்கான பெயிண்ட் நீங்க உங்களுக்கு எந்த கலரோட நீங்க போடணும், அந்த பெயிண்ட் வரணும்னா இங்க 900 மில்லி இருந்தா தான் 100 மில்லி கலர் ஊத்த போறாங்க. ஸோ இந்த பேஸ்ல வரதெல்லாம் அதிக கலர் தேவையான ஷேட்ஸ். அப்ப அதிக தேவைங்கும் போது அதை பொறுத்து தான் 1 லிட்டருக்கு 100 மில்லினா, 4 லிட்டருக்கு 400 மில்லி, 10 லிட்டருக்கு நமக்கு ஒரு 10 லிட்டருக்கு 1 லிட்டரு, அப்போ 20 லிட்டருக்கு 2 லிட்டர் இப்படி வருது. இது நம்மகிட்ட மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கும். இதுல கன்ஃபியூஸ் ஆகணும். சில பேர் என்ன கம்மியா இருக்கு, டப்பா கொஞ்சம் லூசா இருக்கு, கம்மியா பேக் பண்ணிட்டாங்கலாம் யோசிக்கிறீங்க. இல்ல, இதுதான் நடைமுறை சூழல். காரணம், இதை எடுத்துக்கொண்டு போய் டிண்டிங் மிஷின்ல வச்சு நீங்க அந்த பேஸுக்கான கலரை நீங்க போடும்போது என்ன ஆகும், அது ஃபுல்லா 1 லிட்டர் ஆயிரும், 4 லிட்டர் ஆயிரும், 10 லிட்டர் ஆயிரும், 20 லிட்டர் ஆயிரும். ஸோ இதையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ் சார். Now I come down to the updates that I wanted to give. I'll just stop this particular sharing. I will start with some. Okay, I would like to just mirror some different screen. ഭയങ്കര സസ്പെൻസ് ആണല്ലോ. Okay,
So you're able to have a look at it? Yeah. Yes, Okay, sir. this is my phone basically. You are looking at. So don't worry, I'm not going to show you something phone. very important Nice in my phone. Thank you. So basically, for those who have got RCM Tulsi Paints app, this is for those people. And if you have not updated your app, please go to the Play Store and update it. These features you will only be able to see if you have updated this particular app. We are coming up with new features almost every week now. So keep updating your app as many times as possible for a couple of weeks at least. So you had this basic information about the shades, product brochure, and price list previously. There's one confusion. People were saying, sir, in your price list, you're already showing, the business volume and the DP, but you could easily see we are not showing any business volume of DP. We are only showing MRP to the customer. And very soon, if you have to check for, very soon, if you have to check with the DP and BV of the product, obviously those products will be added to the RCM app directly, wherein you log in with your user ID and password. There you can have a look at the BV and DP. So here we are not showing it. There was some confusion. I was getting that query again and again. So I just wanted to show you directly on your screens. Now comes the two very important features that we have given recently. The first one is Colorant cost calculator. You all must remember, since the day when we started in Kerala and followed by Tamil Nadu or the entire South India, there was one problem each and every direct seller was facing. If the customer is choosing one particular shade, the direct seller doesn't know if this shade can be made in that product, or what is going to be the cost of making that shade in that particular product. And also he doesn't know the base which is required. He didn't knew anything. He had to rush to the PUC, to the machine, to the computer, where he used to get that information. Okay, this particular shade, oh my god, this cannot be made in this vigor, or this, it cannot be made in good vibes. Now he has to go back to the customer, change the shade, he has to take the prices. So there was a lot of problems he had to face. So now what we have done is we have given this Colorant cost calculator, which I have clicked. You can select for which product you are here. Say you are there for Good Vibes Premium Interior Image. You can search for shade number for which you are there. Say you are here for L102, and you just Oh, muted. You're muted. No, he's not muted, sir. Oh, no, his voice is not audible. It is Milky Way, tea, Milky Way. It's coming. Now you are muted, sir. Now, Sumisal is muted. hello. Yeah. Yes, Now sir, only audible. Yeah. So there was some problem. Okay, so I have searched for the shade number. You can click on the shade. It will show you by which shade card you are searching, and say you go to the Good Vibes. You will be able to see the base which is required, which is Good Vibes base 1. You can see it over here. Here you can see the colorants that are required. You can see the price that is required. Say you have to tint it in for 20 liters. So you now know you need 24.74 rupees for 20 liters. So this is in your app now, wherein you can check which base is required, what is the amount required, and if that particular shade is possible in that product or not. So all those things are already given in your app. I think, Nasa sir, if you want to convey, you could convey. This is a self-explanatory. If somebody has followed my screen, even then, if you could just explain, sir. No problem. இப்ப நண்பர்களே, இப்ப நீங்க பாத்தீங்க பாருங்க, இப்ப கம்பெனியோட நிறைய அப்டேஷன் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பெயிண்ட ப்ரொமோட் பண்றதுல நிறைய சிக்கல் இருந்தது. நமக்கு தரவுகள் இல்ல. அடுத்தது நமக்கு எந்த பேஸ்ல எந்த கலர் வரும், எந்த கலருக்கு எந்த பேஸ் போடணும்,
எந்த புரிதலும் யாருக்கு இல்லை, சரியா சொல்ல முடியல. இன்னொரு நம்ம பியூசி காரங்களுக்கு அது முழுசா புரியாம தான் இருந்தது. அங்க போடும்போது தான், அங்க மிஷின்ல டைப் பண்ணும்போது தான் ஓஹோ இந்த பேஸ் வராது, இது இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன நடந்தது, ஃபீல்ட்ல போய் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசி அவங்கள்ட்ட எல்லாம் ஒப்புதல் வாங்கிட்டு அவங்களோட ஷேடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு, ஆனா அந்த ஷேடுக்கு இந்த பேஸ் வருமா வராதான்னு தெரியாம நேரம் பியூசி ஓடி போய் பியூசில அவர் பியூசி காரனுக்கு தெரியாம மிஷின்ல தட்டி ஆஹா இது வராதுன்னு, ஓஹோ இந்த இந்த நீங்க கேட்ட ஷேடு குட் வைப்ஸ்ல வராதுன்னு தெரிஞ்சு திரும்ப போய் அவர்கிட்ட சொல்லி கலரை மாற்றி கொண்டு வந்து பெரிய இடர்பாடுகள் இருந்தது. அதுக்காக உலகால முயற்சி பண்ணி நம்ம ஆப் பெரிய லெவல்ல அப்டேட் ஆகிட்டு வருது. இப்ப நிறைய ஆஸ்பெக்ட்ல வந்துகிட்டு முதல்ல என்ன பாத்தீங்கன்னா பிரைஸ் லிஸ்ட். ஏற்கனவே பிரைஸ் லிஸ்ட் நம்ம கொடுத்துருந்தோம் ஆப்ல. அதுல என்ன பிரச்சனை வந்தது பாத்தீங்கன்னா, இந்த பிரைஸ் லிஸ்ட போய் கஸ்டமர்கிட்ட காட்டும் போது அதுல டிபி பிவி இருந்தது. அந்த டிபி பிவி இருக்கும்போது அப்ப கஸ்டமருக்கு டிபி தெரிஞ்சதுன்னு ஒரு விஷயங்கள் இருந்தது. அது நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல உள்ள போக துளசி பெயிண்ட் ஆப் யாரும் டவுன்லோட் பண்ணலையோ பண்ணிக்கிறீங்க. பண்ணி இருக்கிறவங்க இதுவரை பார்க்காம இருக்காதீங்க. வாரம் புது அப்டேஷன் வந்து போது மிக விரைவில் அந்த ஒரு ஆப்பே உங்களுக்கு எல்லா ஒரு சூப்பர் மாஸ்டரா மாத்த போகுது. யார்ட்டும் உதவி கேட்க தேவையில்லை, யார்ட்டும் சந்தேகம் கேட்க தேவையில்லை, அனைத்து விஷயங்களும் அதுல வரப்போகுது. இப்போதைக்கு வந்துக்கிற விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். அதுல முதல் விஷயம் பிரைஸ் லிஸ்ட்ல வெறும் எம்ஆர்பி மட்டும் போட்டு வந்தாச்சு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலரண்ட் கால்குலேட்டர். இதுல என்னன்னா எந்த பேஸ்ல என்ன வரும் வராது அப்படிங்கிறது அதுலயே பார்த்துடலாம். இப்ப சார் ஆப்ல பண்ணி காமிச்சார் பாருங்க. அப்படி போகும்போது என்ன, அது உள்ள போகும்போது நீ உள்ள போறோம்னா எந்த கலர்னு கேக்குது. ஆளும் போடலாம், குட் வைஸ் மட்டும் போடலாம், அவரா மட்டும் போடலாம். அந்த லிஸ்ட் டிராப் லிஸ்ட் வரும். அதுல நீங்க முதல்ல சூஸ் பண்ணணும், எந்த கலரை சூஸ் பண்ணணும். முதல்ல எந்த பெயிண்ட் சூஸ் பண்ணிக்கணும் பேஸ். அந்த பேஸை சூஸ் பண்ணிட்டு அது கீழே போய் அடுத்த ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல நீங்க என்ன ஷேடு வேணும், ஷேடோட கலர் ஏற்கனவே ஷேட் கார்டுல பார்த்துருப்பீங்க. நம்ம உள்ள ஷேடை பார்த்திருப்போம். இப்ப சார் போட்டாரு L301 இந்த வாட் இஸ் திஸ் இப்படி வந்து டிராப் பாக்ஸ்ல இப்படி வருது. வீக்கரை சூஸ் பண்ணியாச்சு. இப்ப L you please type it sir. I'll just do it again, so you could just check it for the product and it is here. Yeah. அப்போ அவர் என்ன பண்ணாரு, இப்ப அந்த கலர் ஷேடோட what is it? L102. அப்போ அந்த ஷேடோட நம்பர் அந்த நம்பரை போட்டா அப்போ குட் வைஸ் என்னென்ன ஷேட் வரும்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். இது வருமா வராதாங்கிறது தெரிஞ்சிடும். அது போடும்போது வரலன்னா in case L102 shade is not available in this base அப்படின்னா வராது. It will show you it is not available. Yeah, that's what I'm explaining. You directly went to the positive way. If negative thing is also there, no? So சில இதுல அங்க போகும்போது அது முக்கியம் நமக்கு. ஏன்னா நீங்க சூஸ் பண்ற ஷேட் வருமா வராதாங்கிறத முதல்ல ஒரு ட்ரை பார்க்கணும். இப்ப L102 இருக்கு, அதை போட்டாரு சார். ஆனா L302 சும்மா போடுறது ஏதோ ஒரு ஷேட் போட்டீங்கன்னா அது இல்லாத ஷேட் தான் நோன்னு சொல்லுது. You put a wrong L. Now there will be shades which are available, there will be shades which are not available. So if it is not available, you could search by shade name also, you could search by shade number also. Fantastic. அப்ப என்ன செய்யலாம், முதல்ல நம்ம நம்பர் போடுறோம், இந்த குட் வைஸ் சூஸ் பண்ணிடுறோம், ஷேடோட நம்பர் போடுறோம். அது வருதா இருக்கா இல்லையான்னு சொல்லி இருந்தா இப்படி வந்துடும், கால்குலேட் பண்ணி வந்துடும். இப்ப இருக்கிற ஸ்கிரீன்ல இருக்குது. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடும். பேரு கூட போட்டுடலாம். அந்த எல்லோக்கு என்ன பேர் இருக்கா, பர்பிள் எல்லோ ஏதோ ஒன்று இருக்குல்ல, அந்த பேரை போட்டீங்கன்னா அந்த எல்லோ ஷேட்ல என்னென்ன இருக்கு இந்த பேஸ்ல செய்ய முடியுங்கிறது ஒரு லிஸ்ட் வந்துடும். அல்லது நீங்க கேட்கறது இல்லைன்னு சொல்லி வந்துடும். அது நமக்கு முதல்ல நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கிறதுக்காக. அடுத்தது உள்ள போறோன்னே உங்களுக்கு என்ன ஆகும், எவ்வளவு கலர் காஸ்ட் ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. பியூசி காரங்க நம்ம RCM பில்லுல என்ன வரும், பேஸ் மட்டும் தான் வரும், பிரைஸும் பிவியும். ஆனா கலருங்கிறது பியூசி காரங்க வாங்கி அவங்க RCM குள்ள வரலது அங்க கொடுக்கறதுனால அது இல்லாம அது ஒரு பெரிய குழப்படியா இருந்தது. என்னங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்கறீங்கன்னு வந்தது. ஆனா நீங்க எடுக்கிற ஷேடு இன்க்ளூடிங் த ஷேடு தான் அந்த பிரைஸ். அப்போ இன்க்ளூடிங் பில்லு கொடுக்கலன்னு கேட்டா RCM பில் வராது, சிக்கல் இருந்தது. இப்போ அது அவர் போய் சொல்றாரா அல்லது அதிகம் வாங்குறாரான்னு கன்ஃபியூஷன் உடைக்கத்தான் இப்போ வந்தாச்சு. அதுல நீங்க சூஸ் பண்ண கலருக்கு மொத்தம் எவ்வளவு ரூபா, பேஸு கலர் காஸ்ட் எவ்வளவு, கலர் காஸ்ட் மேல போட்டு என்னென்ன கலர் அதுல மிக்ஸ் பண்ண போறாங்க, வாட் ஆர் த கலர்ஸ் டு கிரியேட் த ஷேட்ஸ், அது எல்லாமே உங்களுக்கு வந்துருது. இது இப்போதைக்கு ரெண்டாவது ஒரு அப்கிரேடேஷன். இது இனிமே நிறைய அப்கிரேட் இருக்கு, வாரம் நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ் சார், தேர்ட் ஒன். And the final thing that I wanted to show, recently I got I keep on listening, as Ranjit sir said, I keep on listening to the suggestions I am getting, and I'll come to the final point. We will be launching Pan India very soon,
very soon. Hardly a few days away we are from launching paint throughout the country. Nasa sir also knows I was almost in Bhilwara for last Yes, sir. 20 days or more, and but I'll say that it was the journey that I went through in the south, especially Kerala, followed by Karnataka and Tamil Nadu. Everything is ready for the northern country. Everything is ready now. These features were never available for us. We went through all those things, and now everything is going to be ready. The app is ready, the cost is ready, the prices are ready, everything is ready. Oh, South, So North one more India, suggestion recently. North India is Yes, sir. North India is free now. No disturbance, no worries, no worries. No disturbance. All Exactly. the worries have been sworn by the South India. Yes. That's it. I always I salute. I am so thankful to everybody in the south who has supported, who has had patience, who has had went through everything. The paint used to reach after 20 days, especially when Kerala started. I always come up with this point. And there were damages, there were so many things, but your patience, your hard work has paid off. And Sir, voice went low. Okay, so it is my now okay, it is okay. okay, sir. Okay, Yeah. okay. So it is my prime responsibility. I'm always going to remember towards south. I'll always have that particular soft corner, for supporting me, for suggesting me. So one more suggestion which I recently got in one of the Kerala groups was, we want to find if there is some stores in that particular area. So I have one feature I have added is a store locator. So store locator, you could select, say, Tamil Nadu. You could select where are the stores. So Chennai. Yeah. I think there is some problem. Yeah, Chennai is selecting, sir. It's already coming. No, Chennai was selected, but now this is over. So the Chennai is selected, so it will show what all stores are there. Pramila, Stephen, Selvanathan, Madam. Yeah. This is yet going to be updated yet again. Varanasi. Okay, very good. Yeah. So you could directly, just press the call button, and the call will go to that particular user. Wow, you can directly call fantastic. that one. You can WhatsApp option is okay. You can press the WhatsApp and it goes to that particular person. Though you can directly WhatsApp to that guy. So if you have some inquiry, you could update it over there. And one more feature, actually it is not operational because I don't have the exact location of everybody. I am asking each and every PUC owner to go to their stores and share me the exact location of their stores. Yes. So one location that I knew, I am a frequent visitor of that stores. So I'll just open that particular store. Okay. Bangalore stores, I am a frequent visitor. I think it is in the name of Bengaluru. Yeah, there is some. So this stores I am a frequent visitor. Yes. So if you press the location thing, it will show you the location of the exact stores. Fantastic. So if your team is in some other area, you want that team to buy paint from some stores, you could easily just search for the stores and you can ask him, okay, this is the name of the person, you can go and you can buy the product. So the moment we will be launching pan India, teams working in various states, various territories, you will be needing this to understand, okay, you could go to the nearest store and you could just buy it from there. So we'll be making use of the entire network in so that we grow our business. So these are the app features which we launched recently, but I didn't give the demo of these features in any other meeting. I didn't get a chance to do it. So this was the first time I just did it. Nasa, so you could convey the store locator information also. அடுத்ததாக நண்பர்களே, நான் பொதுவா நமக்கு ஃபீல்டுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை கேட்டு தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்ணிட்டு வர்றேன். நேற்று கூட கேரளால இருந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால வந்த ஒரு சஜஷன் என்னன்னா, எந்த ஊர்ல எங்க கடை இருக்குன்னு தெரியாம இருக்கு சார், எங்களுக்கு ஸ்டோர்ஸ் பார்க்க முடியலையே, அது வந்தா நல்லா இருக்குமேட்டாங்க. ஒரு சிறப்பான கேள்வி அது. அப்ப அதுக்காக தான் நீங்க அடுத்தது கீழே கலர் காஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பார் இருக்கு, அடுத்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது ஸ்டோர்ஸ் வரும். அந்த ஸ்டோர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஸ்டேட்டு, ஊரு எல்லாம் டைப் பண்ணிக்கலாம். அப்படி டைப் பண்ணும்போது வர்றது, இப்ப சென்னை டைப் பண்ணாரு, வரிசையா வருது பாருங்க, பரிமளா ஸ்டீஃபன், இந்த வரிசையா ஒன்னா வருது.
செல்வநாதன். அப்ப யாரெல்லாம் முதல்ல இருந்து வந்திருக்காங்களோ அவங்க எல்லா இது வரும். அந்த அந்த பட்டி உங்களுக்கு அந்த வடபள்ளி தான் வேணும் அப்படின்னா அந்த பரிமலா ஸ்டீஃபன் ஒரு விவிசி என்டர்பிரைஸ் அங்க போய் இந்த கால்னு கீழே ஒரு பட்டன் இருக்கு, அந்த காலை டச் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டா அவங்களோட அபிஷியல் இது அட்டன் பண்ணக்கூடிய காலுக்கு போயிடும். அப்போ டைரக்டா அவங்களுக்கு நம்பர் தேடில அடிக்க தேவையில்லை, அங்கேயே ப்ரெஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். ரெண்டாவது வாட்ஸ்அப் அடிச்சிங்கன்னா நேரடியாக அந்த மொபைலுக்கு வாட்ஸ்அப் ரெடி ஆயிடும். அப்போ அதுல என்ன அனுப்பணுமோ நீங்க டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் போயிடும். அடுத்தது லொகேஷன் ஒண்ணு. இப்ப எல்லா லொகேஷன் தெரியல எனக்கு, நான் இப்போ இந்தியாவில ஒரே ஒரு லொகேஷன் தான் எனக்கு தெரியும், அது கர்நாடகா சிக்காஸ் ரெட்டி சாரோட அது மட்டும் லொகேஷன் பிடிக்கிறேன். இப்போ மற்றதெல்லாம் வராது. எல்லா பியூசி எல்லா துளசி பெயிண்ட் வச்சிருக்க பியூசி காரங்களும் லொகேஷன் மேப்பை அவங்க கரெக்டா ஸ்பாட்ல இருந்து அனுப்பிடுறாங்கன்னா அது உடனே அப்டேட் செய்யப்படும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு திருச்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் சென்னையில பெயிண்ட் வாங்கணும், அது எங்க கிடைக்குன்னு பார்த்தா அவரோட ஏரியா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு இந்த இதுல ஃபுல்லா பார்த்துட்டு நியரஸ்ட் எதுவும் தெரியும். அங்க இந்த லொகேஷன் மேப்பை அப்படி காப்பி பண்ணி அவருக்கு அனுப்பிட்டீங்கன்னா, அட்ரஸே அனுப்பிட்டீங்கன்னா அவர் நேராக போயிடக்கூடாது. ஸோ மிக எளிமைப்படுத்ததை பார்க்குறோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி என்னன்னா, இப்போ இந்தியா முழுக்க இன்னும் சில நாட்களில் சவுத் இந்தியாவுக்கு மட்டும்தான் அந்த பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா சவுத் இந்தியாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கிறேன். ஐ ஹாவ் டு தேங்க் சவுத் இந்தியன் பீப்புள். அவங்களுக்கு சாஃப்ட் கார்னர் என்று இருக்கு. என் மனசுல உங்களுக்கு தான் அதிக இடம் இருக்கு. காரணம் என்னன்னா, இது நார்த் இந்தியாவில கொண்டு போய் முதல்ல லான்ச் பண்ணியிருந்தா இவ்வளவு ஈஸியா நம்ம பண்ணிருக்க முடியாது, இவ்வளவு பொறுமையா இருந்திருக்க மாட்டாங்க. சவுத் இந்தியாவில கேரளா வரகாட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், பிரச்சனைகளெல்லாம் தாங்கி 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 எல்லாத்தையும் ஆலோசனைகளை சொல்லி பகிர்ந்து என்னை முழுசா வளப்படுத்திட்டாங்க. அப்போ இந்தியா முழுக்க லான்ச் பண்றதுக்கான முழு எக்யூப்டா மாத்துறது சவுத் இந்தியன் லீடர்ஸ், சவுத் இந்தியன் யூசர்ஸ் தான். உங்க எல்லாருக்குமே எனக்கு சாஃப்ட் கார்னர் உண்டு. இப்ப இதே மாதிரி எல்லா தகவல்களையும் எல்லா ஆலோசனைகளையும் கேட்டு கேட்டு நம்ம டெவலப் பண்றோம். விரைவில் நமக்கு இந்தியா பூரா வரப்போகுது. அப்படி வரப்போகும்போது என்னென்ன குறைகள் என்னென்ன கஷ்டங்கள் பட்டாங்களோ, கேரளால தான் அதிகம் சுமந்தது கஷ்டம், அடுத்து தமிழ்நாடு கர்நாடகால கொஞ்சம் சுமந்து இருந்தாங்க. ஆனா அதிகம் சுமந்த கேரளால வந்து குறைவா சுமந்து கர்நாடகா தமிழ்நாட்டை விட ஒண்ணுமே ஈஸியா ஒண்ணுமே கஷ்டப்படாமல் ஈஸியா கிடைக்கும் போது நார்த் இந்தியாவுக்கு நம்ம துளசி பெயிண்ட். காரணம் அது என்னென்ன பிரச்சனை இருந்ததோ அதெல்லாம் நம்ம கலந்து ஆலோசிச்சு ரெக்டிஃபை பண்ணியாச்சு. வரப்போகுது. அப்போ ஃபுல் எக்யூப்டா இந்தியா பூரா வரப்போகுது. இந்தியா பூரா இது பரவலாக நமக்கு சப்ளை இருக்கும்போது நீங்க உங்க இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இன்னொரு ஸ்டேட்லயே நீங்க வியாபாரம் பண்ண முடியும். உங்க ஐடி ஹோல்டரை போய் வாங்க சொல்ல முடியும். இப்ப அதர் ஸ்டேட்டுக்கு இங்க இருந்து இப்படி அனுப்புறது ஒரு சந்தேகத்துல இருந்தீங்க. அது பர்டிகுலரா நார்த் இந்தியால பெயிண்டே இல்லையே என்று சொல்றதுன்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப அப்படி இல்லை. நார்த் இந்தியாக்காரங்களும் இங்க வந்து வாங்குவாங்க. அவங்க டீம் இங்க இருக்கும். அவர் தெரிஞ்ச ஒரு பில்டர் இங்க இருப்பாரு, அவரு வடபள்ளியில இருப்பாரு, அவர் வடபள்ளி அவரோட ஐடியை போட்டு வந்து வாங்கிட்டு போவார். அது மாதிரி நீங்களும் அதை செய்யலாம். ஏற்கனவே RCM சிஸ்டம் எப்படி இயங்கி கொண்டிருக்கோ அதே சிஸ்டத்துல முழுமையா இயங்க போகுது துளசி பெயிண்ட். எஸ் சார். So that's it, sir. That's it from my side. The disclosures, the basic information I had to, pass on. And there are many things we have to keep some frequent meetings if we want to discuss some things in detail or all other things. So that's it from my side. Thank you so much for inviting me to Tamil Nadu, Ranjit sir. Thank you so much, Nasa sir, for sparing your time and translating this for me. And thank you each and everyone who has joined this particular meeting to understand about the beauty of this product. For what I know, this product can actually transform India. It can actually transform your life. Yes sir. Yes sir. So thank you so much. Thank you, sir. Proud of you. Salute to you. We are expecting more and more enlightenments from you to uplift the RCM along with the RCMs. Thank you very much. Thank you very much. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் சார். லாஸ்ட் சொன்னது கூட கொஞ்சம் தமிழ்ல அது மட்டுமா? இல்ல, இவரு சொன்னது இதே மாதிரி நமக்கு தமிழ்நாடு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. நமக்கு வந்து பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் ஒவ்வொரு வாட்டியும் வந்து சுமித் சார் நம்ம தமிழ்நாடு வரும்போது இல்லைன்னா சவுத் இந்தியால வரும்போது நமக்கு கிடைச்ச இந்த ஒரு கிஃப்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணங்கிற விஷயம் நம்ம எல்லாரும் யோசிக்கணும். பிகாஸ் he is spending that much of time with us. நம்ம கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. the honor of துளசி பெயிண்டோட ஆனர் வந்து நமக்காக இவ்வளவு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் ஒரு பெயிண்டரோட ஒரு மீட்டிங்க்கு நம்ம கூப்பிடும் போது ஏதாவது அது ஏஷியன் பெயிண்ட் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு பெயிண்டோட ஏஷியன் பெயிண்டோட ஓனர் வந்து ஒரு ட்ரைனிங் எங்கேயாவது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நோவர் உலகத்துல இந்தியாவில இல்ல, வெளிநாட்டுல கூட உங்களுக்கு எங்கேயும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஒரு பெயிண்ட் ஏஷியன் பெயிண்டோட இல்லைன்னா டியூரக்ஸோட அந்த ஓனர் வந்து
ஒரு கிளாஸ் டெரோலாக்கோட ஒரு கிளாஸ் வந்து ஓனர் கொடுக்கறது எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? நோவர் இன் த வேர்ல்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மட்டும்தான். அண்ட் யூஸ் இட். பிகாஸ் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து நமக்கு எவ்வளவு மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்களோ இல்லைன்னா வந்து நீங்க எவ்வளவு வந்து நீங்க கேட்டது மட்டும் இது பிரயோஜனம் இல்லை. யூ ஹாவ் டு அப்ளை இட். இது வந்து நமக்கு மட்டும் கிடைச்சிருக்கிற ஸ்பெஷல் அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வேற யாருக்கும் கிடைக்காது. அண்ட் டெஃபினெட்லி சுமித் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சா அதிலும் வந்து அவர் எனக்கு நமக்கு வந்து பிரைஸ் கம்மி பண்ணி இல்லைன்னா வந்து we have lot more ways to நமக்கு பிசினஸ் பிரிங் பண்றதுக்காக நம்ம லைஃப் பிரைட் பண்றதுக்காக பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ ஜஸ்ட் இதை பற்றி படிச்சு இன்னைக்கு அவர் சொல்லி கொடுத்த நிறைய பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட 2 பேஜ் ஃபுல்லா வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். 2 பேஜ் அரௌண்ட் 15 பாயிண்ட்ஸ் ஐ ஹவ் ரிட்டன். 15 பாயிண்ட் நான் ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நமக்கு எப்படி பிசினஸ் நமக்கு டெவலப் பண்றதும் பண்ணணும். அதுக்காக தான் எல்லாமே. எப்படி வந்து நம்ம ஆளுங்க கிட்ட பேசணும், என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரைட் நோ he has updated the application also, TULSI Paint application, and with that அது மட்டும் போதும், வேற ஒண்ணுமே நமக்கு தேவையில்லை. எல்லாமே அதுக்குள்ள இருக்காங்க. அண்ட் அந்த லொகேஷன் மேப், நமக்கு அந்த கலரண்ட் ஓட அந்த மிக்சர் நமக்கு கிடைக்கிறது எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம எடுத்தா போதும். we all will be a diamond pin achiever within next 3 years. 3 வருஷத்துக்குள்ள டைமண்ட் பின்னுக்கு போகலாம். முன்னாடி எல்லாம் நம்ம சொல்றது 3 வருஷத்துல நீங்க ரூபி அடிக்கலாம். ஆனா இப்ப நான் அதை மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த 3 வருஷத்துக்குள்ள டைமண்ட் பின்னுக்கே போகலாம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம சுமித் சார் நம்ம கையில கொண்டு வந்து வந்திருக்காங்க. அண்ட் நாசர் சார், thank you so much for the great translation, and it was once again fantastic one. And எல்லா ஆளுங்களுக்கும் வந்து கரெக்டா புரியணும்னா நீங்க தான் பேசணும், வேற யாருக்கும் வந்து இந்த இது இல்ல. Okay, thank you so much sir. நன்றி. எனது கடமை. Sure sir. நன்றி.